ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلولا نفر من كل فرقة منهم طائفة ليتفقهوا في الدين ولينذروا قومهم إذا رجعوا إليهم لعلهم يحذرون صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சங்கை மிகு இந்த கூட்டத்தின் தகுதி வாய்ந்த தலைவர் அவர்களே, கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பேரறிஞ பெருமக்களே, இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தாய்மார்களே, சகோதரிகளே, மதுஹபுகளும் மாணவியின் வழியே என்ற தலைப்பிலே உங்களுக்கு முன்னால் ஒரு சில கருத்துக்களை எடுத்து வைக்க நான் ஆசைப்படுகிறேன். பேச்சுடைய நீங்களே சொல்லுங்க. பேச்சுல இன்ஷா அல்லாஹ் தஆலா 2 பகுதிகளாக இதை பிரித்துக் கொள்வோம். ஒரு பகுதியிலே இன்ஷா அல்லாஹ் சில கருத்துக்களை உங்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். மற்றபடி மார்க்கத்தில் எழக்கூடிய சந்தேகங்களோ அல்லது ஐயப்பாடுகளோ இருக்குமே ஆனால், ஏனென்றால் பல்வேறு விதமான ஐயப்பாடுகள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன, சந்தேகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் அப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குமே ஆனால் அந்த சந்தேகங்களை ஒரு சீட்டிலே எழுதி கொடுத்தால் அந்த எழுதி கொடுக்கப்படக்கூடிய அந்த கேள்விகளுக்கு இன்ஷா அல்லாஹ் முடிந்தவரை பதில் தரப்படும். கேள்விகளை வருவதை வைத்து மேட்டை நீட்டுவதோ சுருக்குவதோ இன்ஷா அல்லாஹ் செய்து கொள்ளலாம். அருமை சகோதரர்களே, அல்லாஹ் தமக்கு பிடித்தமான ஒரு படைப்பாக மனித சமுதாயத்தை படைத்து அவர்களை சீர் செய்வதற்கு, சீர்படுத்துவதற்காக வேண்டி அவ்வப்போது நபிமார்களையும் அனுப்பி வேதங்களையும் அருளிக் கொண்டே இருந்தான். இது சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் துவக்கி ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலம் வரைக்கும் வளர்ந்து ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தை எட்டி அண்ணலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வந்து முடிவு வருகிறது. இந்த தொடர் நபிமார்களுடைய வருத்தும் வேதங்களுடைய வரவும் இது தொடர்ந்து நடந்து கொண்டே இருந்தது. நல்வழிப்படுத்துவதற்கு காரணம் என்னவென்று சொன்னால், மனிதனுக்கு சோதனையாக இருக்கக்கூடிய இபிலீசும் அவனுள் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அவனுடைய நப்சும், இந்த இவ்விரு எதிரிகளுக்கு மத்தியிலே மனிதன் நீந்தி ஜெயிக்க வேண்டியதிருக்கிறது. 2 எதிரிகளால் சூழப்பட்டிருக்கக்கூடியவன் தான் மனிதன். ஒன்று, இவனை வழிகெடுப்பதற்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கக்கூடிய அல்லது சவால் விட்டு வந்திருக்கக்கூடிய ஷைத்தானுடைய கூட்டங்கள் ஒன்று. இன்னொன்று, அவர்களுக்குள் இருக்கக்கூடிய நப்சு என்ற தீய ஆத்மா. இவ்விரண்டுடைய
தாக்குதல்களில் இருந்து தன்னை பாதுகாத்து சரியான வழியை கடைபிடிப்பதற்கு உறுதுணையாகத்தான் நபிமார்களையும் வேதங்களையும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருந்தான். இது வரலாறு. வேதங்கள் தரப்படக்கூடிய காலத்தில், நபிமார்கள் வரக்கூடிய காலத்திலும் கூட மனிதனுக்கு எழக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் நேரடியாக, தெளிவாக, முழுமையாக எல்லா வேதங்களிலும் சொல்லி முடிக்க முடியாது. வேதங்களில் குறிப்பிட்ட அடிப்படையான சில திட்டங்களையும் சட்டங்களையும் எடுத்துச் சொல்ல முடியுமே தவிர, அன்றாட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அத்தனை தேவையான விதிமுறைகளை முழுமையாக, விளக்கமாக, தெளிவாக வேதங்களால் சொல்லப்படவும் முடியாது, நபிமார்களால் எடுத்து கூறப்படவும் முடியாது, முழுமையாக முடியாது. ஆதலால் அல்லாஹ் ஒவ்வொரு மனிதர்களுக்கு மத்தியிலும் அறிவு என்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து அடிப்படையான சட்ட திட்டங்களை நபிமார்கள் மூலமாகவும் வேதங்கள் மூலமாகவும் வழங்கினான். அந்த அடிப்படைகளை வைத்து மனிதன் மென்மேலும் தன்னுடைய அறிவை பெருகிக் கொள்ள வேண்டும், பெருக்கிக் கொள்ள வேண்டும். தேவையான தன்னுடைய சட்ட திட்டங்களை அதிலிருந்து வகுத்து எடுத்துக் கொள்ளும்படியான ஒரு திறமையையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு வழங்கினான். அந்த ஞானம் யாருக்கு நல்ல விதமாக முழுமையாக கிடைத்ததோ அவர்கள் சரியான சட்டத்தை சீர்திருத்தி எடுத்துக் கொடுப்பார்கள். அதை குறைவான ஞானமுடையவர்கள் அல்லது விளங்க முடிய ஆற்றல் இல்லாதவர்கள் அவர்கள் கூறிய அந்த கருத்துக்களை ஏற்று நடக்க வேண்டும் என்ற நியதியையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தனது அருள்மறையிலும் சொன்னார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள். எல்லா தேவைகளையுமே திருமறையிலேயோ திருவேதங்களிலேயோ நபிமார்கள் மூலமாகவோ பெற்றுக் கொள்ள முடியாது. இது உண்மையான ஒரு விஷயம். மனிதனுக்கு தேவை ஏற்படக்கூடிய சட்ட திட்டங்கள், விதிமுறைகள், அடிப்படையானவைகளை வேண்டாம் நம்முடைய வேதங்களில் பெற்றுக் கொள்ளலாம், நபிமார்களுடைய கூற்றுக்களில் இருந்து எடுத்துக் கொள்ளலாம். மற்றவை மனிதன் ஆய்வு செய்து இறை வேதங்களுக்கும் நபி போதனைகளுக்கும் முரணில்லாத விதத்தில் ஆய்வு செய்து அதை தேர்ந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலை எல்லாம் கொடுத்திருக்கிறான். அந்த ஆற்றலை பயன்படுத்தவும் வலியுறுத்துகிறான். இது ஆதி முதல் கொண்டு அல்லாஹ் செய்திருக்கக்கூடிய வேலை. நான் ஒரே ஒரு உதாரணத்தை கொடுத்து விட்டு அடுத்த என்னுடைய மைய கருத்துக்கு வர விரும்புகிறேன். இந்த நியதி வேதங்களில் சொல்லப்படக்கூடிய விஷயம் ஒரு சுருக்கமாக இருக்கும். அதிலிருந்து ஆய்வு செய்து எடுக்கப்படக்கூடிய விஷயங்கள் விரிவாக இருக்கும். ஒரு வசனத்தை வைத்து 10 பேர் சிந்திக்கிறார்கள் என்று சொன்னால் அந்த 10 பேர்களுடைய சிந்தனையிலும் ஒரே விதமான கருத்துக்கள் வருவதற்கு வாய்ப்பில்லை, சாதகமும் இல்லை. அவரவருடைய சிந்தனைகளை வைத்து கருத்துக்கள் எடுக்கப்படும். அந்த கருத்துக்கள் எது இஸ்லாத்திற்கு, இறை தத்துவத்திற்கு முரணில்லாத வகையில் இருக்குமே ஆனால், முரண்பட்ட கருத்துக்களாக இருந்தாலும் கூட அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படும் என்பதுதான் ஒரு நிதர்சனமான நிலை, உண்மையான நிலை. பல கருத்துக்கள் எடுக்கப்படுகிறது. அந்த கருத்தின் அடிப்படை மைய கருத்து இறை போதனைகளுக்கு முரணில்லாத வகையில் இருக்குமே ஆனால் அத்தனை கருத்துக்களும் அங்கீகாரத்திற்கு உள்ளதுதான், அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்பட்டதுதான் என்ற நியதிதான் ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் துவங்கி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் நடந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பின்னால் வந்த அத்தனை அறிஞ பெருமக்களுடைய நிலைப்பாடு இருந்தது. இதற்கு ஒரு உதாரணத்தை குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவங்களிலே திருமறையிலேயே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். விரிவுரைகளிலே வியாக்கியானங்களில் இது விளக்கமாக வந்திருக்கிறது. ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் குறிப்பிடுகிறேன். ஆய்வின் மூலமாக எடுத்துக் கொடுக்கக்கூடிய சட்டம் நபிமார்களுக்கு கூட இருந்தது. நபிமார்களும் கூட அத்தனை விதமான விதிகளையும் இறைவனிடத்திலிருந்து எதிர்பார்க்கவில்லை. இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய ஆற்றலை, ஆய்வு தன்மையை, அந்த தனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இறை சக்தியை பயன்படுத்தி சட்டங்கள் சொன்னார்கள். இந்த சட்டங்களை அல்லாஹ்வும் அங்கீகரித்தான் என்பதற்கு ஒரு அத்தாட்சியாகத்தான் இந்த ஒரு வரலாற்று துணுக்கு இது குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறதோ எடுத்துச் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். நபிமார்களிலே ஏறத்தாழ 1,24,000 நபிமார்கள் வருகை தந்தார்கள்.
இதில் ஒரு சிலர் ஆட்சியாளர்களாகவும் அரசர்களாகவும் பேரரசர்களாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் போன்றவர்கள் முதன்மையானவர்கள். இவர்களுடைய ஆட்சி காலத்திலே ஒரு சட்ட பிரச்சனை வந்தது. என்ன சட்ட பிரச்சனை? ஒருவர் தனது வயலிலே விவசாயம் செய்திருந்தார். திருமறையிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிகழ்வு. வயலிலே விவசாயம் செய்திருந்தார். அறுவடை காலம் நெருங்கிய காலத்திலே இருந்த அந்த விவசாய நிலை இருந்தது. அந்த காலத்திலே ஒரு ஆட்டு மந்தையை வைத்திருக்கக்கூடிய இன்னொருவர் தமது ஆட்டு மந்தையை தனது கட்டுப்பாடுக்குள் வைக்காமல் ஆடுகளை திறந்து விட்டு விட்டார். அந்த ஆடுகள் இந்த வயலிலே புகுந்து அதை மேய்ந்து துவம்சம் செய்து விட்டது. ஆடுகள் ஒருவருக்கு சொந்தம், வயல் இன்னொருவருக்கு சொந்தம். ஆடுகள் வயலிலே புகுந்து வயலை முழுவதுமாக நாசம் செய்து விட்டது, மேய்ந்து விட்டது. வயல்காரர் சொன்னார், ஆடுகளுக்கு சொந்தக்காரரை பார்த்து, என்னுடைய நட்டம் உன்னுடைய காரணத்தினால் வந்தது என்று. ஆடுகளுக்கு சொந்தமானவர் சொன்னார், நான் ஒன்றும் மேய்ந்து விடவில்லை. ஐயறிவு இல்லாத, வாய்ப்பு அறியாத, ஒரு அறிவு இல்லாத ஒரு ஜீவன் தான் உன்னுடைய ஆடுகளை, உன்னுடைய வயலை மேய்ந்து விட்டது. அதற்கு நான் பொறுப்பேற்க முடியாது என்று சொன்னார். ஏற்படுத்திவிடக்கூடிய இழப்புகளுக்கு மிருகத்திற்கு சொந்தக்காரன் பொறுப்பேற்க மாட்டான். மிருகங்கள் எங்கேயாவது ஒரு மாடு யாரையாவது முட்டி தள்ளிருச்சு, காயப்படுத்திருச்சு, அந்த மாட்டுக்காரனை போய் பிடிக்க முடியாது. யானை யாரையாவது மிதிச்சிருச்சு, அந்த யானைக்காரனை போய் பிடிக்க கூடாது. அதே விதமா ஒருத்தர் கிணறு தோன்றான், ஆளை கூப்பிட்டு கூலி கொடுத்து கிணறு தோண்டிக்கிட்டு இருக்கும் போது மணல் தெரிஞ்சவன் செத்து போயிட்டான். அந்த கிணத்துக்கு சொந்தக்காரன் பொறுப்பேற்க முடியாது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வல் அஜ்மாஉ ஜுபாரும் வல் மிஅதின் வல் மஅதின் ஜுபாரும் வல் பிஹரு ஜுபாரும் வபிர் ரிகாதியல் கும்ஸ் கமா قال ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒரு அறிவு ரீதியாக யோசித்தாலும் கூட ஆறறிவு இல்லாத ஒரு பிராணிகள் நஷ்டப்படுத்தி விட்டால் அந்த பிராணிகளுக்கு சொந்தக்காரன் என்ன செய்ய முடியும் என்ற நிலையிலே அவன் வாதித்தான், ஆடுகளுக்குரிய சொந்தக்காரன். இந்த இருவருடைய வாதமும் ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சன்னிதானத்திற்கு வந்தது. அக்காலத்தில் அவர்கள் ஆளக்கூடிய ஒரு மாபெரும் மாமன்னர் அவர்கள். இறை தூதுவராகவும் இருந்தார்கள், மாமன்னராகவும் இருந்தார்கள். அவர்களிடத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது அவர்களும் சிந்தித்தார்கள், ஆடுகள் மேய்ந்தாலும் கூட, ஆடுகளுக்கு சொந்தக்காரன் பொறுப்பேற்காட்டு விட்டாலும் கூட, வயலுக்கு சொந்தக்காரன் மிகப்பெரிய நட்டத்திற்கு ஆளாகி போனான். பல மாத காலம் பாடுபட்ட அவனுடைய பாடு, அவனுடைய முயற்சி அது பாழாகி போய்விட்டது. தமது ஆடுகளை சரிவர அவன் கண்காணித்து வைக்காத காரணத்தினால் ஆடுகளுக்கு சொந்தக்காரன் அந்த ஆடுகளுடைய அதற்குரிய பொறுப்பை ஏற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலையை எடுத்தார்கள். இதை தனது ஆய்வு மூலமாக எடுக்கிறார்கள். இது பற்றிய வழக்கை பற்றிய உண்டான தீர்வு ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திற்கு வழங்கப்பட்டிருந்தக்கூடிய ஜபூருடைய வேதத்திலே சொல்லப்படவில்லை. அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நேரடியாக இப்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்ற கட்டளையும் வரவில்லை. ஆகையினால் சிந்தித்தார்கள், எப்படி இவனை பொறுப்பேற்க செய்வது, இழப்பீடு எப்படி தருவது, வயலுக்கனுக்கு ஏற்பட்டுவிட்ட நட்டத்தை ஈடுகட்டுவதற்கு எப்படி என்ற ரீதியிலே யோசித்து தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஆய்வின் மூலமாக ஒரு முடிவுக்கு வந்தார்கள். வயல்காரனை கேட்டார்கள், உனக்கு எவ்வளவு நட்டமானது? உதாரணத்திற்கு ஒரு பேச்சு வைப்போமே, ஒரு 10,000 ரூபாய் நஷ்டமாகிவிட்டது என்று வயல்காரன் சொன்னான். ஒரு உதாரணத்திற்கு தான் 10,000 என்பதை விளங்குவதற்காக சொல்லுகிறேன். ஆடுகளுக்கு சொந்தக்காரனுடைய அந்த ஆடுகளை கணக்கெடுத்து பார்த்தால் அதுவும் 10,000 ரூபாய் பெருமானம் உள்ள ஆடுகள் தான் இருந்தது. ஆடுகளுடைய விலையும் 10,000க்கு சமம், வயலிலே ஏற்பட்ட நட்டமும் 10,000க்கு சமம். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஆய்வின் மூலமாக தீர்ப்பு சொன்னார்கள், உனது ஆடுகளின் மூலமாக நட்டம் ஏற்பட்டு விட்டது, ஆடுகளை கண்காணிக்க வேண்டிய நீ ஆடுகளை பராமரித்து வைக்கவில்லை, ஆகையினால் அவனுக்கு ஏற்பட்டுவிட்ட இந்த தொகையை ஈடுகட்டும் விதமாக சரிசமமாக அவனது ஆடுகள் இருக்கிறது. ஆடுகளுடைய விலையும் வயலிலே ஏற்பட்ட நட்டமும் சமமாக இருக்கிற காரணத்தினால் ஆடுகளை வயலுக்காரனுக்கு கொடுத்து விடு
நட்டம் உனக்கு ஏற்படட்டும், கண்காணிக்காமல் இருந்த காரணத்தினால் இந்த இழப்பை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தீர்ப்பு கொடுத்தார்கள். வயலுக்கு ஏற்பட்ட 10,000 ஆடுகள் மூலமாக ஆடுகளை அவருக்கு எடுத்துக் கொடுத்து 10,000 அவர்கள் நிறுவினார்கள். இந்த தீர்ப்பு ஒரு அறிவார்ந்த தீர்ப்பு தான். அதிகமாகவும் வழங்கவில்லை, கம்மியாகவும் குறைவாகவும் கொடுக்கவில்லை. ஏற்பட்டுவிட்ட நட்டத்தை யாருடைய காரணத்தினால் யாருடைய மூலமாக நட்டம் ஏற்பட்டதோ அவன் மீது சுமத்தினார். இது அறிவார்ந்த தீர்ப்பா இல்லையா? உங்களுக்கு எப்படி படுது? அறிவார்ந்த தீர்ப்பு தான். இந்த தீர்ப்பு செய்ததற்கு பிறகு இதுல நட்டம் யாருக்கு ஏற்படும்? வயலுக்காரனுக்கா ஆட்டுக்காரனுக்கா? ஆட்டுக்காரனுக்கு. வயலுக்காரனுக்கு அந்த ஆடுகள் புறம் கிடைச்சிருக்கு, அவன் சந்தோஷமா போயிடுவான். ஆனா அந்த ஆடுகளுக்கு சொந்தக்காரன் தலையில கையை வச்சுட்டு உட்காந்துருவான். நம்முடைய அத்தனை முதலீடும் போச்சு, சொத்து சோமும் போச்சு, இதுதானே இருந்தது. மிக கவலையோட இந்த 2 பேரும், வயல்காரன் சந்தோஷமா ஆட்டுக்காரன் கவலையோட ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய தீர்ப்பை கேட்டு வெளியே வர. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் மாமன்னர், மறுக்க முடியாது, தீர்ப்பை ஏற்றாகும், இல்லாட்டி அரசாங்கத்துடைய மாறு செய்தவருடைய குற்றத்துக்கு ஆளாக்கப்படுவார்கள். நபியாக இருக்கிறதுனால் அநீதமான தீர்ப்பு இருக்காது, நியாயமான முறையிலே தீர்ப்பு. ஆனால் இந்த தீர்ப்பு இறைவனுடைய புறத்திலிருந்து கொடுக்கப்பட்ட தீர்ப்பு அல்ல. ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் தமது ஆய்வினால் எடுத்துச் சொல்லப்பட்ட தீர்ப்பு. அவர்கள் யோசித்து பார்க்கிறார், நட்டம் இவன் மூலமாக வந்தது. இவன் ஆடுகளை கட்டி வைத்திருந்தால், அதிலும் குறிப்பாக இரவுடைய காலங்களிலே தான் அது போய் மேய்ந்திருக்கிறது என்பதும் வருகிறது. இரவுடைய அவன் அடைத்து வைத்திருக்க வேண்டும் மந்தைகளிலே. திறந்து விட்ட காரணத்தினால், பராமரிப்பு இல்லாத காரணத்தினால் நட்டம் ஏற்பட்டு விட்டதனால் ஈடு செய்ய வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கிறது என்ற ரீதியிலே அவர்கள் இந்த தீர்ப்பு வழங்கினார்கள். தீர்ப்பு ஆட்டுக்கு சொந்தக்காரனுக்கு பெரிய இழப்பாக இருந்தது. கவலையுடனே வெளியே வந்தார். வெளியே ஹஜ்ரத் தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன், வருங்கால இளவரசர், அடுத்து பொறுப்பேற்கக்கூடியவர், வருங்காலத்திலே வரக்கூடிய நபியாகவும் பிரகடனப்படுத்தப்படக்கூடியவர். அவர்கள் வெளியே ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார்கள். தந்தையுடைய தீர்ப்பை கேட்டு வெளியே வந்தவர்களிடத்தில் விரும்பினார்கள், என்னுடைய தாப்பனார் என்ன தீர்ப்பு, மன்னர் என்ன சொன்னார், நபி என்ன சொன்னார், எப்படி தீர்ப்பு கொடுத்தார்கள் என்று கேட்டார். மகனும் அப்படித்தானே பொறுப்பு வாய்ந்தவராக இருப்பார். பொறுப்பு வாய்ந்த தாய்களுக்கு பொறுப்பு வாய்ந்த பிள்ளைதான் இருக்கும். பொறுப்பற்ற தாய் தந்தையா இருந்தா பிள்ளைகளும் பொறுப்பு இல்லாம போவான். ஆனா பொறுப்பான சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வெளியே வந்தவுடனே 2 பேரிடத்துல விசாரிச்சாங்க. 2 பேரும் நெருங்கி சொன்னாங்க. சொன்ன உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் யோசிக்கிறாங்க, ஒரு பக்கத்துல இதுல லாபமாயிடுச்சு, இன்னொருவனுக்கு முழு நட்டமா போகுது. ஆட்டுக்காரனுக்கு மிகப்பெரிய நட்டம் ஆயிடுச்சு, வயல்காரன் தன்னுடைய நஷ்டத்தை ஈடு செஞ்சுக்கிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பேரையும் அடைச்சுக்கிட்டு தன்னுடைய தாப்பனார்கிட்ட திரும்ப கொண்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்து மாமன்னரும் நபியா இருக்கக்கூடிய தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட, யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் தீர்ப்பு செஞ்சுட்டீங்க, சரியான தீர்ப்பு தான், அதுல மாற்றம் இல்லை. இன்னொரு தீர்ப்பு என் மனசுல வருது, என்னுடைய ஆய்வுல வருது. அந்த தீர்ப்பு உங்களுக்கு முன்னால நான் சொல்லி காட்டுறேன். அது உத்தமமா இருந்தா நீங்க உங்களுடைய தீர்ப்பை மாத்தி இந்த 2வது தீர்ப்பை கொடுக்கலாம். இல்ல அது சரியில்லைன்னு சொன்னா உங்களுடைய தீர்ப்பையே நீங்க நிலைப்படுத்தலாம். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்திட்ட மகன் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். மகன் அறிவாளி, தீட்சண்யமான அறிவுடைத்தவர், ஏன்னா பின்னால் நபியாக ஆக்கப்படக்கூடியவர். அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த ஆற்றலை தான் நபிமார்களுக்கு ஆரம்பத்திலிருந்தே கொடுத்து வருவான். திடீர்னு லாட்டரி எடுத்தது மாதிரி நுபுவத் கிடைக்கிறது இல்லை. அதான் ஏதோ ஒரு பரிசு கொடுத்தது மாதிரி நுபுவத்துடைய பதவி வர்றதில்லை. அதுக்கு உண்டான தயார்படுத்துறான் ஆரம்பத்தில் இருந்து. சொல்லு மகனேண்டார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம், நீங்க சொன்ன தீர்ப்பு மிக சரியான தீர்ப்பு, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இதுல முழுமையா ஆட்டுக்காரன் நட்டப்பட்டு போவான். நான் ஒரு யோசனை பண்ணி சொல்றேன். இந்த ஆடுகள், ஆட்டுக்காரனுக்கு சொந்தமான இந்த ஆடுகளை தற்காலிகமாக வயல்காரனுக்கு கொடுத்துருவோம். வயல்ல நட்டப்பட்டிருக்கிற மனுஷனுக்கு ஒரு 500-1000 ஆடுகள் இருக்குது. இந்த 1000 ஆடுகளை அவனுக்கு கொடுத்துடணும். அந்த 1000 ஆடுகள்ல இருந்து வரக்கூடிய பால், குட்டி, என்ன பலன்கள் வருமோ அந்த பலன்களை வயல்காரன் அனுபவித்துக் கொண்டே இருக்கணும். இந்த பக்கம் இந்த ஆட்டுக்காரன் வயல்காரனுடைய வயல்ல போய் விவசாயம் செய்யணும்.
விவசாயம் செய்து எந்த நிலையில நட்டப்படக்கூடிய நேரத்தில் வயல் எவ்வளவு இருந்ததோ, விவசாயம் எந்த நிலையில இருந்ததோ, அறுவடை காலத்துல நெருங்கிய நிலை இருந்ததோ அந்த நிலை வரும் வரைக்கும் வயல்ல பாடுபடணும். வயல விவசாயம் செய்து விதை விதித்து நாற்று கொண்டு அதை கொண்டு வளரச் செய்து அதனுடைய மகசூல் வெட்டுவதற்கு அளவுக்கு அறுவடை செய்யக்கூடிய காலம் வரும் வரைக்கும் என்ன சூழ்நிலை இருந்ததோ அந்த ஏறத்தாழ ஒரு 4 மாசம் வைக்கல, ஒரு 4 மாத காலம் வயலிலே பாடுபட்டு வயலை உருவாக்கி கொடுக்கணும். சரி, வயல் பழைய நிலைக்கு வந்த உடனே வயலை வயலுக்காரனுக்கு கொடுத்தணும். அவன் இருந்து ஆடுகளை அந்த திரும்ப வாங்கி போய் அந்த 4 மாத காலம் ஆடுகளை அவன் அனுபவிக்கட்டும், பாலை குடிக்கட்டும், குட்டிகள் வந்து எடுத்துக்கிட்டோம். அந்த ஆடுகள் மூலமாக பெறக்கூடிய பழங்களை 4 மாத காலம் அந்த வயல்காரன் அனுபவிக்கட்டும். ஆட்டுக்காரன் ஆட்டுக்கு சொந்தக்காரன் வயல்ல பாடுபட்டு வயலை பழைய நிலைக்கு கொண்டு வந்து வரட்டும். பழைய நிலைக்கு வயல் வந்ததற்கு பிறகு ஆடுகளை வாங்கிக்கிட்டு வயலை கொடுத்துட்டு அவன் வழியில போய்கிட்டே இருக்கு. இது என் மனசுல படுது, நல்லதா இருந்தா தீர்ப்பு செய்யுங்களா? எங்க இந்த தீர்ப்பு எப்படி யாருக்கும் நடக்கலையா? இந்த 2 தீர்ப்புல எந்த தீர்ப்பு நல்லது? ஃபர்ஸ்டா செகண்டா? செகண்ட். தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அங்க இருக்காங்க. மகனே, எனக்கு தகுதியான பொழுதாப்பா, நீ நல்ல தீர்ப்பு கொடுத்தப்பா. அந்த தீர்ப்பை கொடுத்து அவர்கள் அதே விதமாக தீர்ப்பை அளித்தார்கள். அந்த இருவரையும் வாதியும் பிரதிவாதியும் அனுப்பி வைத்தார்கள். இந்த 2 தீர்ப்புகளும் வேறு வேறு விதமான தீர்ப்புகள். நல்லா தெரியுது. முதல் தீர்ப்பு ஒரு ரகம். வாங்க சொன்ன பிறகு சட்டம் பேசிக்கலாம்.
பிரபலமான நபிமார்கள். அவர்களுடைய இருவேருடைய ஆய்வுகளும் வேறு விதமாக அமைந்திருந்தது. ஆனால் அந்த 2 வித ஆய்வுகளையும் அல்லாஹ் அங்கீகரித்தான். தாவூத் அலைஹிஸ்ஸலாத்தை குறை சொல்லியோ சாடியோ அல்லது அவர்களை குறை கூறியோ எந்த வசனத்தையும் இறக்கவில்லை, அவர்களை கண்டிக்கவும் இல்லை. சொல்ல போனால் இருவரையுமே சிலாகித்து அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டான். வதாவூத வசுலைமான இது யஹ்குமானி பில் ஹர்ப் இது நஃபஷத் ஃபீஹி கனமுல் கௌம் வகுன்னா லிஹுக்மிஹிம் ஷாஹிதீன். அவர்கள் செய்த தாவூதும் சுலைமானும் அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் செய்த இந்த தீர்ப்பை அல்லாஹ் வரவேற்று ஏற்று அதை திருமறையிலே எடுத்து சொல்லி இருவருக்குமே இருவேறு விதமான ஞானத்தையும் கொடுத்திருந்தோம், தீர்ப்பு செய்யக்கூடிய ஆற்றலையும் கொடுத்திருந்தோம் என்று அல்லாஹ் அதை வரவேற்கிறார். நபிமார்களுக்கு மார்க்கத்தில் அன்றாட ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு நேரடியாக வேதங்களில் இருந்து வெளிவராமல் ஆய்வின் மூலமாக பதில் சொல்லக்கூடிய உரிமையை அல்லாஹ் வழங்கியிருந்தார். நபிமார்கள் அவர்கள் நினைத்தால் நேரடியாக அல்லாஹ்விடத்திலே கோரி பெறலாம், வேண்டி பெறலாம். அப்படி இல்லாமல் அவர்கள் ஆய்வு செய்து தீர்ப்பு சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் இந்த மார்க்க சட்டங்கள் தேவையான தீர்ப்புகள் நமது ஆய்வின் மூலமாக எடுத்துச் சொல்லலாம் என்பதை அனுமதி அளித்துத்தான் திருமறையில் இந்த சம்பவத்தையே அல்லாஹ் எடுத்து விளக்குகிறார். இது எப்படி அதற்கு தாவூது சுலைமான் அலா நபீனா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நடந்தது போன்று எல்லா நபிமார்களுடைய வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறது. இறுதியாக அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலம், அவர்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஏராளமான பிரச்சனைகளுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது ஆய்வின் மூலமாகவும் தீர்ப்பளித்த நிகழ்வுகள் நூல்களிலே நிரம்ப கிடக்கிறது. நபிமார்கள் எல்லாம் சொல்லக்கூடிய தீர்ப்பு செய்யக்கூடிய இந்த வழிமுறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திற்கு பிறகு நபிகள் யாரும் வரப்போவது இல்லை என்ற காரணத்தினால் நபிகளாருக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு நல்ல ஜெனரேஷனுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மார்க்கத்தை விளக்கத்தை ஊட்டி ஒரு பயிற்சி அளித்தார்கள், ஒரு சமுதாயத்தை உருவாக்கினார்கள். அவர்கள் மூலமாக ஆய்வு செய்வது எப்படி, ஆய்வுடைய அருமை பெருமைகளை எல்லாம் எடுத்து சொல்லி வரவேற்று சஹாபாக்கள் என்ற அந்த சத்தியவான்களுக்கு பயிற்சி எடுத்து இந்த மார்க்கத்தை முழுமைப்படுத்தக்கூடிய வேலையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். அருமை சகோதரர்களே, இன்று இந்த மதுஹபுகளை பற்றி அபு ஹனீஃபா, ஹனஃபி, ஷாஃபி, ஹம்பலி, மாலிகி என்பதை ஒரு சிலர் மிகவும் கேவலப்படுத்தி தூசித்தும் அவர்களுடைய தகுதிகளை இறக்கியும் பல்வேறு விதமான கொச்சையான அர்த்தங்களை இவர்கள் செய்த ஆய்வுடைய சட்டங்களுக்கு நம்முடைய புறத்திலிருந்து கொடுத்து அசிங்கப்படுத்தக்கூடிய நிலையில் இருக்கிறது. இதை நாம் பார்க்கிறோம். இவர்கள் எவ்வாறெல்லாம் இதை கொச்சைப்படுத்துகிறார்கள், அசிங்கப்படுத்துகிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்வதற்கு ஒரு சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு நான் சொல்லவும் ஆசைப்படுகிறேன். அதற்கு முன்னால் குர்ஆன் இருக்க, ஹதீஸ் இருக்க, இன்று இவர்கள் கூறக்கூடிய குர்ஆன் இருக்கு, சுன்னா இருக்கிறது, குர்ஆன் இருக்கிறது, நபியுடைய வழிமுறை இருக்க, மற்றவருடைய விளக்கங்கள் தேவையா? மற்றவர்கள் கருத்து சொல்லக்கூடிய உரிமை எப்படி பெறுவார்கள்? சுய கருத்துக்கு மார்க்கத்திலே இடம் ஏது என்ற ரீதியிலே பேசிக்கொண்டு இவர்கள் சுய விளக்கம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாத விளக்கங்கள், ஹதீஸுக்கு முற்றிலும் முரணான கருத்துக்கள், அந்த ஹதீஸுகளை தமது வசதிக்கு ஏற்ப திருப்பி வளைத்து வெறும் கொடுமையான கருத்துக்களை மக்களுக்கு மத்தியிலே விதைக்கக்கூடிய அந்த நிலையை நாம் இன்று பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமது மோசமான அவர்களுடைய சொல்லிருக்கக்கூடிய கருத்துக்கள் இதை மக்களுக்கு மத்தியிலே விதைக்க வேண்டும் என்கிற காரணத்தினால், விதைக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே நம்முடைய முன்னோர்கள் ஹனபியோ, அபு ஹனீஃபாவோ, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபிஈயோ, மாலிக் இப்னு அனஸோ, அஹ்மது இப்னு ஹம்பலோ மார்க்க விளக்கங்கள் கூறிய இந்த அறிஞர் பெருமக்களை கொச்சைப்படுத்தும் விதமாக அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு இல்லாத அர்த்தங்களை எல்லாம் கொடுத்து அவர்களை தரம் தாழ்த்தி விட்டு
தமது கருத்துக்களை ஊடுருவ செய்ய வேண்டும் என்ற பொல்லாத முயற்சியிலே ஒரு கூட்டம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. செய்யக்கூடிய செயல் இளைஞர்களுக்கு தெரியாது. அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய சிறு வயது இளைஞர்களுக்கு இந்த உண்மை நிலை புரியாது. ஆனால் அங்கே இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த தலைவர்கள் அல்லது தலைவர்களாக சொல்லிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் தமது இஷ்டம் போல் விமர்சித்து ஏனென்று சொன்னால் சொல்லுவார்கள், ஒரு புதிய கட்டடத்தை உருவாக்க வேண்டுமே ஆனால் பழைய கட்டடத்தை எடுத்துச் செல்ல வேண்டும், ஆல்டரேஷன் செய்தால் முழுமையாக ஆகாது. ஆகையினால் இதுவரைக்கும் இஸ்லாம் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய வழிமுறையை தகர்த்தெறிந்துவிட்டு தமக்கென்று ஒரு வழிமுறையை உருவாக்க வேண்டும் என்ற யூத சூழ்ச்சிகளுக்கு ஏஜென்ட்டுகளாக செயல்படக்கூடியவர்கள் தான் இந்த ஜமாத்தினர் என்பதை நாம் விளக்க வேண்டும். இதிலே நான் மிகைப்படுத்தி சொல்லுவதில்லை. யூத கிறிஸ்துவருடைய கருத்துக்களை தான் எனக்கு முன்னால் உரையாற்றிய மௌலவி பெருந்தகை கூட சொன்னார்கள். ஒரு பாதிரி சொன்ன கருத்தையே இவர் படித்துவிட்டு தானாக ஆராய்ச்சி செய்து எடுத்துச் சொன்னதை போன்று மக்களுக்கு மத்தியிலே திருக்குர்ஆனுடைய எழுத்து வடிவங்களிலே தவறிக்கிறது என்ற ரீதியில் அவர் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். பாதிரிகள் சொன்னது, கிறிஸ்தவர்கள் சொன்னது, யூதர்களுடைய சட்டம், அவர்கள் எதை குறைப்படுத்தி சொன்னார்களோ அதே இவர் ஆய்வின் மூலமாக சொன்னதை போன்று மக்களுக்கு முன்னாலே எடுத்துச் சொல்லக்கூடிய நிலையை நாம் பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, இந்த பல்வேறு சட்டங்கள் இவர்கள் சொல்லக்கூடிய ஒரு வாதம், அல்லாஹ் ஒருவன், ரசூலும் ஒருவர், வேதமும் ஒன்று. அப்படி இருக்கும் பொழுது பல்வேறு விதமான சட்டங்களுக்கு இஸ்லாத்தில் இடமேது என்று சொல்லுகிறார். அந்த ஒரு முரட்டுத்தனமான கேள்வியை மக்களுக்கு மத்தியிலே வைத்து அவர்கள் மூளைச்சலவை செய்வது. நான் இப்பொழுதுதான் சொன்னேன், ஆய்வின் மூலமாக ஏற்படக்கூடிய சட்டங்கள் அவர்களுடைய ஆய்வுடைய தகுதிக்கு தக்கபடி மாறுபடலாம். அந்த மாறுபட்ட கருத்துக்கள் அல்லாஹ் அங்கீகரிக்கிறான், ஏற்றுக்கொள்கிறான் என்பதற்கு தாவூத் அலைஹிஸ்ஸலாம், சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் செய்த தீர்ப்புகளை நமக்கு சான்றிதழாக வழங்குகிறது. அதே விதமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தை விளக்கி கொடுப்பதற்கு ஆய்வுகளிலே யாரும் புரண்டுவிடக் கூடாது, மாறுபட்ட கருத்துக்களை இறை சட்டத்திற்கு முரணான முறையில் யாரும் தேர்வு செய்துவிடக் கூடாது, ஆய்வுகள் செய்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் தம்மை நெருங்கியிருந்த சஹாபாக்களுக்கு முழு ட்ரைனிங் கொடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்களுக்கு அந்த தகுதியை உருவாக்கினார்கள், உல தூய்மையை கொடுத்தார்கள், திறமையை வளர்த்தார்கள். அதற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் மார்க்கத்தை மக்களுக்கு போதியுங்கள், மக்கள் உங்களிடத்தில் மார்க்கத்தையும் பெற வேண்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாக்கீதும் செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னன்னாஸ லக்கும் தபஉ, சஹாபாக்களே, மக்கள் உங்களைத்தான் எனக்கு பின்னால் பின்பற்ற போகிறார்கள். அவர்கள் உங்களிடத்திலே மார்க்கத்தை பயில்வதற்காக நாலாபுரத்திலிருந்து வருகை தருவார்கள். அவர்களுக்கு மார்க்கத்தை போதியுங்கள் என்று சஹாபாக்களுக்கு கட்டளையிட்டார்கள். மார்க்கத்தை விளங்குவதற்கு வரும்பொழுது அவர்களுக்கு முழுமையாக நலவுடனே மார்க்கத்தை விளக்கிக் கொடுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது சஹாபாக்களை உருவாக்கி கொடுத்தார்கள். அந்த சஹாபாக்களுடைய கருத்துக்களை ஏற்றவர்கள் தான் தாபிஈன்கள், அடுத்து வந்த ஜெனரேஷன் இருந்தவர்கள். அவர்களிலே தான் இந்த தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள் என்ற முக்காலம் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு பிறகு ஏறத்தாழ 40 ஆண்டு காலங்கள், ஒரு 40-50 ஆண்டு காலங்கள் வரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வழிமுறையை போதிக்கக்கூடிய உன்னதமான கூட்டம் வந்தது. அவர்களுடைய கருத்துக்களை பிரதிபலிக்கும் விதமாக தான் இமாம்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ், ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹ், இது போன்றவர்கள் எல்லாம் வந்தார்கள். இவர்கள் எந்த சட்டங்கள் திருக்குர்ஆனிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறதோ அதில் யாருக்கும் எந்த மாறுபட்ட கருத்துக்கள் வருவதில்லை. மாறுபட்ட கருத்துக்கள் ஏன் வருகிறது என்பதை நான் உங்களுக்கு விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். பல்வேறு விதமான ஆய்வுகள் எப்படி தோன்றின என்பதையும் ஒரு சில உதாரணங்கள் மூலமாக உங்களுக்கு விளக்க நான் ஆசைப்படுகிறேன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் தெல்ல தெளிவாக எதை சொல்லி இருந்தார்களோ அந்த தெளிவான விஷயங்களிலே யாருக்கும் கருத்து வேறுபாடு வருவதில்லை. ஒரு நாளைக்கு தொழுகை 5 நேரம், இதில் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. ரமதான் மாதத்தில் நோன்பு நோக்க வேண்டும், இதிலும் யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடு இல்லை. 40க்கு 1 என்ற வீதத்திலே ஜகாத்து செலுத்த வேண்டும், இதிலும் எந்த கருத்து வேறுபாடு கண்டதில்லை. கருத்து வேறுபாடுகள் எங்கே ஏற்படும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கருத்தை சொன்னார்கள்,
புதிய பிரச்சனைகள் சில ஏற்படுகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த புதிய பிரச்சனைகளுக்கு நேரடியாக குர்ஆனிலோ ஹதீஸிலோ தெளிவு கிடைக்கவில்லை என்று சொன்னால், குர்ஆனிலும் ஹதீஸிலும் சொல்லப்பட்ட கருத்துக்களை முன்மாதிரியாக வைத்து அது போன்றதொரு சட்டத்தை சொல்லுவதற்கு பேர் தான் ஆய்வு சட்டம் என்று சொல்லப்படும். இஜ்திஹாத் என்று அரபியிலே சொல்லுவார்கள். இஜ்திஹாத் ஆய்வு சட்டம் எப்பொழுது சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சட்டங்கள் தெளிவாக இல்லாத நிலையிலே திருக்குர்ஆனிலோ அல்லது திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாக்குகளிலோ வாழ்க்கையிலோ அதற்குரிய நேரடியான சட்ட விளக்கம் கிடைக்க பெறாமல் போகும்போது அந்த சட்டத்தை விளக்குவதற்கு, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு தருவதற்காக வேண்டி குர்ஆன் ஹதீஸுடைய ஞானத்தை முன்வைத்து அதிலிருந்து பொறுக்கி எடுத்து கொடுக்கக்கூடிய சட்டத்திற்கு தான் ஆய்வு சட்டம் என்று சொல்லப்படும். உதாரணத்திற்கு நான் உன்னை சொல்லுகிறேன், கேளுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வட்டியை பற்றி சொன்னார்கள். ஹதீஸிலே ஆலிம் பெருமக்கள் நன்கு அறிவார்கள். பொதுமக்களுக்கு விளங்க வேண்டும், குறிப்பாக அந்த இயக்கத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு விளக்க வேண்டும் என்ற இடத்திலே நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் நாடினார் விளக்கம் தரலாம், இல்லை வழிகேடுதான் அவனுடைய தகுதியில் எழுதியிருந்தால் அதை மாற்றுவதற்கு நபி வந்தாலும் முடியாது. ஆகினால நம்ம சொல்ல வேண்டிய கருத்தை, ஊத வேண்டிய சங்கை ஊதிடுவோம். யாரு காதுல விழுகுதோ விழட்டும், செவிட காதார்த்தா விழாம போகும். அதுக்கு நம்ம பிழையாக ஆக முடியாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வட்டியை பற்றி விளக்கும் பொழுது வட்டி கோதுமை, உப்பு, பேரித்தம்பழம், தங்கம், வெள்ளி, இதிலே வட்டியை விளக்கினார்கள். வட்டி எதுக்கு சொல்லுவது? கோதுமையை கொடுத்து ஒருவன் கோதுமை வாங்குறான், சமமா வாங்கணும். 10 கிலோ கொடுத்துட்டா 10 கிலோட அதை பெற்றுக்கலாம். ஒருத்தன் நல்ல வெள்ளை வெள்ளைங்கிற கோதுமை இருக்கு, இன்னொருத்தன் வேற விதமான கோதுமை இருக்குது. இவனுக்கு கோதுமை, இந்த கோதுமை தேவைப்படுது, அவனுக்கு அந்த கோதுமை தேவைப்படுது. கோதுமையை மாத்திக்கிற நினைக்கிறாங்க, கோதுமை கொடுத்து கோதுமை வாங்குறான். அப்படிங்கக்கூடிய நிலையில இந்த கோதுமை எந்த அளவுக்கு கொடுப்பானோ அதே அளவுக்கு அவன்கிட்ட இருந்து கோதுமையை வாங்கலாம். கூட குறைச்சலா கோதுமை வாங்கிடக்கூடாது. இந்த பக்கம் 10 கிலோ கொடுத்தீங்க, அங்கிட்டு 11 கிலோ நீங்க கோதுமையா வாங்கினீங்கன்னு சொன்னா 10க்கு 10 சமமா போயிடும். 1 கிலோ எக்ஸ்ட்ரா ஆகுது. இதுக்கு பேர் தான் வட்டி என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கினார். இந்த பக்கம் கோதுமை 10 கிலோ கொடுக்குறீங்க, நல்ல வெள்ளை கோதுமை, அங்கிட்டு பஞ்சாப்ல விளைஞ்ச கோதுமை, அந்த கோதுமை அரிசியில இருக்குதா இல்லையா? சில பேர் சீரக சம்பா விரும்புவான், சில பேர் பாஸ்மதியை விரும்புவான், சில பேர் சோனா மசூரியை விரும்புவான், சில பேர் பச்சரிசியை விரும்புவான், சில பேர் புழுங்கல் அரிசியை விரும்புவான். எத்தனையோ பொன்னி இருக்குது, அண்டி இருக்குது, எத்தனையோ ரகங்கள் இருக்குதா இல்லையா? இப்ப இதுல இருந்து கொடுத்து வாங்கக்கூடிய தேவை ஏற்படுமே. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோதுமையை பற்றி விளக்கினார். அல் ஹிந்தா பில் ஹிந்தா வஷ்ஷஈரு பிஷ்ஷஈரி வத்தம்ரு பித்தமரி வல்மில்ஹு பில் மில்ஹி வஸ்ஸஹபு பில் ஸஹபி வல்ஃபில்லத்து பில் ஃபில்லதி யதம் பி யதின் மஸலம் பி மஸலின் வல்ஃபضل ரிபா வஇதா இக்தலஃபன் நௌஆனி ஃபபீரு கைஃப ஷிஅத்தும். வட்டியை விளக்குவதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த ஹதீஸ் இது. கோதுமைக்கு கோதுமை, துளி கோதுமைக்கு துளி கோதுமை, தீட்டப்படாத கோதுமை, ஷைர் என்று சொல்லுவோம். ரெண்டுமே கோதுமையுடைய வகை தான். ஒன்று தீட்டப்பட்ட கோதுமை, இன்னொன்று தீட்டப்படாத கோதுமை. உம்மி எடுத்த கோதுமை, உம்மி எடுக்கப்படாத கோதுமை. நம்ம நாட்டுல உம்மி எடுக்கப்படாத கோதுமை நான் இது வரைக்கும் பார்த்தது இல்லை. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம தெரியாது. ஆனா அரபுல இருந்துச்சு, பஞ்சாப்ல இருக்குது, இன்னைக்கும் நம்ம பார்க்கலாம். அப்ப இருந்ததை வைத்து விளக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கோதுமைக்கு பாரும் கோதுமை கொடுக்கும் பொழுதும், பேரித்தம்பளத்திற்கு பாரமாக பேரித்தம்பளம் கொடுக்கும் பொழுதும், உப்புக்கு பாரமாக உப்பு கொடுத்து வாங்கும் பொழுதும், தங்கத்திற்கு ஈடாக தங்கம், வெள்ளிக்கு ஈடாக வெள்ளி கொடுத்து சமமாக கொடுத்து வாங்கணும். உடனுக்குடனே கொடுத்துக்கிறணும், கை மாத்திக்கிறணும். ஒரு பக்கம் ரொக்கம், ஒரு பக்கம் தவணையா இருக்கக்கூடாது. அதுல மேல் மிச்சமா ஒரு கொடுத்தானேனா அந்த மேல் மிச்சமா கொடுக்கிறதுக்கு பேர் தான் வட்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சரிசமமா நம்ம பகிர்ந்து கொள்ளணும். 10 கிலோ கொடுத்துட்டு 10 கிலோ வாங்கிக்க, 10 கிராம் தங்கம் கொடுத்துட்டு 10 கிராம் தங்கம் வாங்கிக்க, 10 கிராம் செயின் தங்கத்தை கொடுத்துட்டு 10 கிராம் இருக்கக்கூடிய நெக்லஸ் வாங்கிக்க. இங்கிட்டும் 10 கிராம் இருக்கணும், அங்கிட்டும் 10 கிராம் இருக்கணும். இதுல 1 கிராமோ 1/2 கிராமோ 1/4 கிராமோ ஒரு பக்கம் கூடுச்சுன்னு சொன்னா அந்த கூடுதலா கொடுக்கப்படக்கூடிய பொருளுக்கு பேர் தான் வட்டி. வல்ஃபضل ரிபா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கிட்டார். இப்ப நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5-6 பொருளத்தை சொன்னாங்க. 6 பொருள் சொல்லியிருக்கிறார். கோதுமை, துளி கோதுமை, பேரித்தம்பழம், உப்பு, தங்கம், வெள்ளி.
இப்ப இந்த 6 பொருளையும் சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி கொடுத்தாங்க. கேள்வி இப்ப அரிசிக்கு பாரமா அரிசி கொடுத்தான், வட்டி வருமா வராதா? ரசூலுல்லாஹ் சொல்லல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கல. ஒருத்தன் 10 கிலோ அரிசியை கொடுத்துட்டு ஜீரக சம்பாவை கொடுத்துட்டு 10 கிலோ பாஸ்மதி வாங்குறான். 2 பேரும் அரிசிக்கு பாரா அரிசி வாங்குறான். இதுல வட்டி ஏற்படுமா ஏற்படாதா? 10 கிலோ கொடுத்துட்டு 15 கிலோ வாங்குறான்னு வை. சட்டம் எங்கிறது சொல்லுவ? ஹதீஸ்ல இல்லையே, குர்ஆன்ல அரிசி சொல்லப்படலையே, ரசூலுல்லாஹ் சொல்லலையே. இப்ப எப்படி இருக்கு தீர்ப்பு செய்யறது? கேப்பையை கொடுத்துட்டு கேப்பையை வாங்குறான், சோளத்தை கொடுத்துட்டு சோளத்தை வாங்குறான், பருப்பை கொடுத்துட்டு துவர பருப்பு கொடுத்துட்டு துவர பருப்பு வாங்குறான், சிமெண்ட்டை கொடுத்துட்டு சிமெண்ட்டை வாங்குறான். வாங்குறது உண்டு, சிமெண்ட்டுக்கு சிமெண்ட் மாற்றுவான். ஏசி சிமெண்ட் அது ஓசி சிமெண்ட் மாத்திக்கிடுவான். தேவைப்படும் போது மாற்றும் போது ஏற்றத்தாழ்வா கொடுத்தாண்டா வட்டி ஏற்படுமா ஏற்படாதா? ஹதீஸ்ல நேரடியா கிடைக்காது. எதை பார்த்தாலும் குர்ஆன் ஹதீஸ் தான் நேரடியா சொல்லணும், அதுவே போதும்னு சொல்றவங்க இதுக்கு என்ன பதில் சொல்லணும்? அரிசிக்கு பாரமா அரிசி கொடுத்தா மேல் மிச்சமா வாங்கினா 10 கிலோ கொடுத்து 12 கிலோ ஒருத்த வாங்குறான் அரிசி, வட்டி ஏற்படுமா ஏற்படாதா? எங்க எப்படிங்க எப்படி ஏற்படும்? குர்ஆன்லயும் சொல்லல, ஹதீஸ்லயும் சொல்லலையே. அங்கதான் ஆய்வு. அங்க என்ன யோசிக்கிறோம்? ரசூலுல்லாஹ் வளர்க்குனாங்க 3 பொருள் 4 பொருள் தங்க வெளியே சேர்த்து 6 பொருளை சொல்லி இருக்காங்க. இந்த 6 பொருளிலே மட்டும்தான் வட்டி வருமா? இந்த 6 பொருளை போல இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் வட்டி வருமா? இங்க தாங்க சிந்திக்கிறோம். இந்த 6 பொருள்ல மட்டும்தான் வட்டின்னு சொன்னா மத்த எல்லாத்துலயுமே வட்டி கூடுண்டாயிடும். இந்த 6 பொருள்ல தான் வட்டி ஹராமு. கோதுமை, துளி கோதுமை, பேரித்தம்பழம், உப்பு, தங்கம், வெள்ளி, இந்த 6ல தான் வட்டி ஹராமு. இது அல்லாததெல்லாம் வட்டி கூடும்னு சொல்லிட முடியுமா? வட்டி வாங்கிக்கலாம். கோதுமை அரிசிக்கு பாரமா அரிசி வாங்கும் போது ஏற்றத்தாழ்வோட செய்யலாம். கேப்பைக்கு பிறகு கேப்பைக்கு பாரமா வாங்கும் போது அதிகபட்சமா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல இந்த 6 பொருளை முன்மாதிரியா எடுத்துக்கிறதா? இதுதான் பெரிய பிரச்சனை. இந்த 6 பொருள்ல தான் வட்டி ஏற்படும், மற்றதெல்லாம் வட்டி கூடும், இந்த 6ல தான் வட்டி ஹராம் அப்படின்னு சொல்றதா? இல்ல இந்த 6ஐயும் முன்மாதிரியா வச்சுக்கிட்டு இது போன்று இருக்கக்கூடிய மற்ற பொருள்களையும் இதனோடு ஒப்பிட்டுத்தான் நம்ம பார்க்கணும்னு வைக்கிறதா அப்படின்னு சொன்னா இந்த 6 பொருளை முன்மாதிரியா தான் எடுக்கணும். இந்த 6 பொருளை நேரடியா எடுத்துக்கிட்டு இதுலதான் வட்டி வரும், இந்த 6 பொருள் அல்லாததுல வட்டி வராதுன்னு சொன்னா இன்னைக்கு வட்டி வியாபாரம் தாராளமா செஞ்சிருவேன். வட்டி தொழில் பார்க்கிற பூரா ஜாயா இருப்பான். ஏன்னா காசை கொடுத்துட்டு காசை வாங்குறான். அவன் தங்கத்தையும் கொடுக்கல, பணத்தையும் கொடுக்கல. 1000 ரூபாய் கொடுத்துட்டு 1100 ரூபாய் வாங்குறான். வட்டியா இல்லையா? எங்க வட்டியா இல்லையா? இது என்ன கோதுமையா? காசு கொடுத்துட்டு காசை வாங்குறானே கோதுமையா? அல்லது பேரிச்சம்பழமா? அல்லது உப்பா? அல்லது தங்கமா வெள்ளியா? நீங்க அந்த மணி மார்க்கெட்டு காசு காசல் வந்து தங்கம் அதெல்லாம் எவனுக்கு உள்ளது? அதை வழங்குறதில்ல. இப்ப பாக்குறவன் இதுதானே பார்ப்பான். தங்க வெள்ளியா இல்ல, இது கோதுமையாவும் இதாவும் இல்ல, பேரிச்சம்பழமும் உப்பாவும் இல்ல. அதனால எல்லாமே வட்டி கூடும் ஆயிடுச்சுன்னா அப்ப வட்டியை பத்தி சொன்னதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். இங்கதாங்க ஆய்வுகள் சிந்திக்கிறாங்க. இமாம்கள் சிந்திக்க வேண்டிய தேவை, ஆய்வு செய்ய வேண்டிய தேவை இங்க ஏற்பட்டதுன்னு சொன்னா இந்த 6 பொருளை ரசூலுல்லாஹ் முன்மாதிரியா சொன்னாங்க. எங்க இருந்து ஹனபி ஷாஃபி வந்துச்சுன்னு நான் சொல்ல வர்றேன். ஏன் இமாம்களுடைய கூற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொல்ல வர்றேன் உங்களுக்கு. அந்த இமாம்களுடைய கூற்றை எடுத்துக்கிறாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற இமாம்களுடைய கூற்றை எடுத்தா பன்றியெல்லாம் கூடுண்டாய் போகுது. நான் அதையும் சொல்றேன். இன்னைக்குள்ள இமாம்களுடைய ஆய்வுகளையும் உங்களுக்கு முன்னால ஏன்னா ஒவ்வொரு ஒப்பிட்டு காட்டினா தான் தெரியும். அபூ ஹனீஃபாவுடைய பெருமை அண்ணனை ஒப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அப்ப இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி என்ன யோசிச்சாங்க? 6 பொருளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கப்பா. அதுல 4 பொருளை அளவையில வரல போகுது. கோதுமை, துளி கோதுமை, உப்பு, பேரித்தம்பழம் அந்த காலத்துல சேர் வச்சு படி வச்சு அளந்தது, அளவை பொருளை சேர்ந்தது. தங்கமும் வெள்ளியும் நிறுவை பொருளை சேர்ந்தது. அதனால அவங்க பொது சட்டம் போட்டாங்க, அளவை நிறுவையாக எந்த பொருள் இருந்தாலும் அதுல வட்டி வரும். அளவு செய்யக்கூடிய படியால் அடக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் தராசால் நிறுக்கப்படக்கூடிய பொருளாக இருந்தாலும் அதிலே வட்டி ஏற்படும். இங்க சமமாகத்தான் நம்ம கொடுத்து வாங்கணும். ஊரின பொருளை கொடுத்து மாற்றும் பொழுது சரிசமமாகத்தான் வாங்கணும். அது என்ன ஒரே அளவுகோல்?
இது அளக்கப்படக்கூடிய நிறுக்கப்படக்கூடிய பொருளா இல்லையா என்பதை பார்க்கணும். இப்ப சிமெண்ட் கொடுத்து சிமெண்ட் வாங்குறோம், அது நிறுக்கிறோம், இது நிறுக்கிறோம். கத்திரிக்காய் கொடுத்து கத்திரிக்காயை வாங்குறோம், ஒரு கத்திரிக்காய் கொடுத்து இன்னொரு கத்திரிக்காயை மாத்திரம்னு சொன்னா ரெண்டுமே நிறுக்கப்படக்கூடிய பொருளா போகுது. அளவை நிறுவை என்ற இந்த இலக்கணத்துக்குள் வரக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அதுல வட்டி வரும் ஒரு நியதியை அவங்க தீர்மானிச்சாங்க. எங்க சரியா இல்லையா? ஏன்னா இதுல 4 பொருளும் அளக்கப்படக்கூடியது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல கோதுமை, துளி கோதுமை, உப்பு, பேரித்தம்பழம், இது எல்லாம் அந்த 4 பொருளும் அளவை பொருள். தங்கமும் வெள்ளியும் நிறுவை பொருள். அப்ப ரசூலுல்லாஹி இந்த 6 பொருளை முன்மாதிரியா வச்சு அளவையும் நிறுவையும் சொல்லத்தான் விரும்பி இருக்கிறாங்க. அளவு பொருள் நிறுவை பொருள் எதுவாக இருந்தாலும் ஒரே இடத்தை கொடுத்து மாற்றும் பொழுது ஏற்றத்தாழ்வா வாங்கக்கூடாது, ஒரே சமமா வாங்கணும். இதை இமாம் அபூ ஹனீஃபா சொன்னாங்க. இதுதாங்க ஹனஃபி மதுஹப். இதுல என்ன தப்ப கண்ட? இமாம் அபூ ஹனீஃபா சொன்னது பிடிக்கலன்னு வை, நீ சொல்லு. இந்த 6 பொருள்ல தான் வட்டி, மத்ததெல்லாம் வட்டி கூடுண்டாயுமா சொல்லுவியா? உன் மண்டையில ஏற்படுறது தானே சொல்லுவ. உன் மண்டையில வர்ற பொருள் வேற மாதிரி இருக்குது, அதை எப்படி ஏத்துக்க முடியும்? இமாம் அபூ ஹனீஃபா இப்படி சிந்திச்சாங்க. இமாம் ஷாஃபி எப்படி சிந்திச்சாங்க தெரியுமா? ஒவ்வொருத்தருடைய ஆய்வுங்க. நான் இங்க ஹம்பலி மதுஹப் அல்லது மாலிகி மதுஹப் சொல்ல போறது இல்லை, ஏன்னா இந்தியாவில் இல்லை. ஹனஃபி ஷாஃபின்னு 2 இருக்கிறதுனால 2 மட்டும் நான் உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி என்ன யோசிச்சாங்க? 6 பொருளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுல 4 பொருள் உணவு பொருள் அவங்க எடுத்தாங்க பாருங்க. இதுல 4 கோதுமை, துளி கோதுமை, உப்பு, பேரித்தம்பழம் உண்ணக்கூடிய பொருள்கள். 2 பொருள் இருக்குதே மணிமார்கள், தங்கம் வெள்ளி. எந்த பொருள் உணவு பொருளாக இருந்தாலும் அல்லது மணிமார்க்கெட்டு சம்பந்தப்பட்ட தங்கம் வெள்ளியுடைய பொருளாக இருக்குமே ஆனால் இதுலதான் வட்டி வரும். உணவு பொருள்கள் எதுவா இருந்தாலும் மாற்றிக் கொள்ளும் பொழுது சமமாக மாற்றணும். அரிசியை கொடுத்து அரிசி வாங்குற சமமா தான் வைக்கணும். இமாம் அபூ ஹனீஃபா சொல்லுவாங்க சமமா தான் இருக்கணும். ஏன்னா அதுவும் அளவை இதுவும் அளவை. அவங்களும் சொல்லுவாங்க, இவங்களும் சொல்லுவாங்க. அடிப்படை காரணத்தை எடுத்தாங்க பாருங்க. வட்டிக்கு உண்டான அடிப்படை காரணமாக அவங்க அளவை நிறுவனம் எடுத்தாங்க. இவங்க உணவு பொருள் மார்க்கெட்டு பொருள் என்ற ரீதியில இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி வருதாங்க. இதைத்தான் காரணமாக காட்டினாங்க. நேரடியாக எடுத்த அரிசிக்கு தீர்ப்பு சொல்லு குர்ஆன்ல ஹதீஸ்ல காண முடியாது. சிமெண்ட்டுக்கு சொல்லு சொல்ல முடியாது. கேழ்வரகுக்கு சொல்லு தீர்ப்பு சொல்ல முடியாது. குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. காசு கொடுத்து காசு வாங்கும் பொழுது அதிகமா வாங்குறது கூடும் கூடாதுங்கிறது சட்டம் குர்ஆன் மூலமா சொல்லு, ஹதீஸ் மூலமா சொல்லு சொல்ல முடியாது. எல்லாத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய இந்த ஹதீஸை அடிப்படையாக வச்சுதான் சட்டம் தெரிஞ்சு, காரணம் தெரியாது. வட்டிங்கிறது கூடாதுங்கக்கூடிய சட்டம் தெரிஞ்சு எதன் மூலமாக வட்டி ஏற்படும் என்பதை விளங்குறது ஆய்வு மூலமாக. சட்டம் தெரிந்தது, காரணம் தெரியாது. ஹுக்குமு தெரிந்தது, இல்லத்து தெரியாது. அரபியில சொல்லுவார்கள், ஆளுங்கள் நன்கு அறிவார்கள். அண்ணனுக்கும் தெரியும், அது தெரிஞ்சுக்கிட்டே அவர் போடுற ஆட்டம் இல்லாமல் அல்ல. அது புது ஒரு மதுஹபை உருவாக்கணுங்கிறதுக்காக இவர்கள் செய்து கொண்டது. அருமை சகோதரர்களே, ஒரு உதாரணம் இது எதுக்காக சொன்ன, சட்டம் தெரியும் காரணம் தெரியாது. காரணத்தை உருவாக்குறதுக்கு ஆய்வின் மூலமாக இமாம்கள் சொன்னார். இமாம் மாலிக் தன்னுடைய வழியில யோசிச்சார், இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் தன்னுடைய வழியில யோசிச்சார். ஹனபியும் ஷாஃபியும் இந்த 6 பொருளை முக்கியமாக வைத்து இவரை அளவை நிறுவை பொருள்கள் எடுத்தாங்க. இவங்க உணவு பொருள் சமணியத்து என்ற ரீதியில இவர்கள் சட்டம் சொன்னாங்க. சில நேரங்கள்ல என்னவாகும், சட்டமும் தெரியாம இருக்கு மார்க்கத்துல, அங்கேயும் ஆய்வு தேவைப்படும். சட்டமே தெரியாது, சொல்லப்படவே இல்லை. அங்கேயும் சமயத்தில் அந்த ஆய்வுகள் எடுக்க வேண்டிய தேவை இமாம்களுக்கு ஏற்பட்டது. இல்லாவிட்டான்னா குர்ஆன் ஹதீஸை தூக்கி பின்னால போட்டு இமாம் அபூ ஹனீஃபாவும் ஷாஃபியும் சொல்றதுக்கு அவங்களுக்கு என்ன வந்துச்சு, தேவை என்ன வந்துச்சு? இவங்க இப்ப நம்ம மேல குற்றச்சாட்டு அதானுங்க, குர்ஆன் ஹதீஸை தூக்கி போட்டு அபூ ஹனீஃபா ஷாஃபியை முடிச்சுக்கிட்டாங்க. எவன் முடிச்சான்? அப்படி யாரு முடிச்சாங்க? இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா இருந்தா இந்த அபூ ஹனீஃபாவும் சொல்லி இருக்கிறாங்க, ஷாஃபியும் சொல்லி இருக்கிறாங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்படும் போதுதான், குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படை சட்டத்துக்கு முரண்படாமல் இருக்கும் போதுதான் ஆய்வுகள் அங்கீகரிக்கப்படும். குர்ஆனுக்கு ஹதீஸுக்கு முரண்படுதுன்னு சொன்னா என்னுடைய ஆய்வுகளை பின்னால தூக்கி போடுங்கன்னு இந்த இமாம்களே சொல்லி இருக்கிறார். நீ என்ன நீ புதுசா வந்து சொல்ல போற? புதுசா என்னது வந்து சொல்ல முடியும்? பாருங்க, உதாரணத்துக்கு
ஊசி போடுறோம், காத்துல அந்த இன்ஜெக்ஷன் போடுறோம். இந்த இன்ஜெக்ஷன் மூலமாக ஒருத்தர் இன்ஜெக்ஷன் போட்டா நோம்பு வச்சுக்கிட்டு அவன் நோம்பு முடியுமா முடியாதா சொல்லு. குர்ஆன் ஹதீஸ்ல வந்து சொல்லணும். குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லவே முடியாது. காரணம் என்ன? அந்த காலத்துல இன்ஜெக்ஷனுடைய வழிமுறையே இல்லை, சட்டமும் இருக்கல, சட்டத்துக்கு உண்டான காரணமும் இருக்கல. பின்னால் இருக்கக்கூடியவங்க யோசிச்சாங்க, ஆலிம் பெருமக்கள் இமாம்கள் யோசிச்சாங்க, அந்த மார்க்க தீர்வுகளை மக்களுக்கு மத்தியில கொடுத்தாங்க. இங்க நோம்பு முடியாது, எது வந்து உணவு பையை போய் சேருவோம் அதன் மூலமாகத்தான் நோன்பு முடியும், ரத்தத்தோட கலந்து போறதை வச்சு நோன்பு முடியாது ஒரு ஆய்வு சட்டத்தை தான் அவங்க கொடுத்தாங்க. அதுக்கு காரணம் இந்த சட்டங்கள் தெளிவாக மார்க்கத்துல குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் சொல்லப்படாத காரணத்தினால இப்படி ஒரு நிலை ஏற்படுச்சு. அப்ப ஆய்வு என்பது எப்ப ஏற்படும்? சட்டங்கள் தெரிஞ்சு அதுக்குண்டான காரணம் தெரியல, அப்ப ஆய்வு தேவைப்படும். அல்லது சட்டங்களே தெரியாம போச்சு, குர்ஆன் மூலமாக ஹதீஸ் மூலமாக, இப்பவும் இமாம்களுடைய ஆய்வின் மூலமாக சட்டங்கள் சொல்லப்படுது. மூன்றாவது ஒரு வகை, நான் இதோட அந்த உசூலை முடிச்சிட்டு நான் உதாரணங்களுக்கு வரேன். ஆய்வு இன்னொன்று எப்ப தேவைப்படுதுன்னு சொன்னா, வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது ஹதீஸ்களும் ஆயத்துக்களும் முரண்படுவதை போன்று தெரியும் போது ஹதீஸ்களை பார்க்கிறோம். ஆளுங்களுக்கு எல்லாம் தெரியும், நிறைய ஹதீஸ்கள்ல ஒரு மாதிரி வரும், இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு மாதிரி வரும். இப்ப இந்த நிலையிலையும் எந்த ஹதீஸை எடுத்துக்கிறது? ரெண்டுமே சம அந்தஸ்துள்ள ஹதீஸ், பலமான ஹதீஸ். இதை எதை எடுக்கிறது, எதை விடுறது, எதை முன்னிலைப்படுத்துறது, அல்லது ரெண்டு ஹதீஸையும் எப்படி ஒன்றுபடுத்துறது, ரெண்டு ஹதீஸையும் ஒன்றுபடுத்தி செயல்படுத்துறது எப்படி, செயல்படுத்த முடியாமல் போகும் பொழுது எந்த ஹதீஸை எடுத்துக்கிறது, எந்த ஹதீஸை விட்டுறது, இந்த மாதிரி நிலையிலேயும் இமாம்களுடைய ஆய்வு தேவைப்படுச்சு. இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் மார்க்கத்தில் இருக்கு. ஹதீஸை படிக்கக்கூடியவர்களுக்கு நல்லா தெரியும். உதாரணமா தக்பீர்ல கையை தூக்கும் போது கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் சமயத்துல காதுடைய சோனை வரைக்கும் தூக்குறதும் இருக்கு, தன்னுடைய புஜம் வரைக்கும் தூக்குறதும் இருக்கு, அதை விட சற்று தாழ தூக்குறதும் இருக்குது. இப்ப எதை வச்சு செயல்படுத்துறது? மூணையும் தொஹர்ல எப்படி தூக்கு, அசர்ல எப்படி தூக்கு, மகரிப்ல எப்படி தூக்குனா வைக்க முடியும்? ஏதாவது வழிமுறையை தேர்ந்தெடுப்போம். அந்த வழிமுறையிலே எதை எடுத்துக்கொண்டால் நல்லதுங்கிற விதத்திலையும் அபூ ஹனீஃபா ஷாஃபி இடத்துல வேறுபடும். மற்ற மதுவே மற்றவருடைய வழிமுறையை அங்கீகரிச்சுக்கிட்டு இதுல இது சிறந்தது என்ற முறையில அவங்க எடுத்துக்கிடுவாங்க. அதே மாதிரி ஷாஃபியுடைய மதுவுல இங்க உள்ள ஷாஃபிகளா இங்க ரஃபா எதையும் செய்யறாங்க, 3 தடவை கையை தூக்குவாங்க. தக்பீர் கட்டும் போது ஒரு கையை தூக்குறது, ருக்குக்கு போகும்போது ஒரு தடவை கையை உயர்த்துறது, ருக்குவோட வந்து எந்திரிச்ச உடனே கையை உயர்த்துறது ரஃபா எதைன்னு சொல்லுவாங்க. இதுவும் ஹதீஸ்ல இருக்கு. அதே விதமா ஒரே ஒரு முறை கையை உயர்த்தினதுக்கும் ஹதீஸ் இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை தான் கையை தூக்குனாங்க, அடுத்து தூக்கலன்னு சொல்லக்கூடிய இப்னு மஸ்ஊதுடைய ஹதீஸும் இருக்கு. இருவேறு ஹதீஸ்கள் வரும்பொழுது எதை எடுத்துக்கிறது சிறந்தது? இங்கதான் இமாம் எடுத்துக்கப்பட்டாங்க. இமாமுடைய தேவை இங்கதான் வந்தது. வெளியில் பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் இப்படி படகமா செஞ்சாங்கன்னா, பல்வேறு நாடுகள் பல்வேறு விதமான மக்கள் இருப்பார்கள், சிலருக்கு சில சட்டம் பொருந்தும். ஏன்னா இந்த இஸ்லாமிய மார்க்கம் வெறும் மக்கா மதீனாவுக்கு சொந்தம் இல்லை. இது ஏகப்பட்ட எல்லா நிலையில எல்லா நாட்டுக்காரவங்க, எல்லா இனத்துக்காரவங்க, வயோதிகன், வாலிபன், சிறுவன், நோயாளி, நல்லவன் எல்லாத்துக்கும் வரணும். எல்லாருக்கும் பண்படுறது அவனுடைய வழிமுறையை தேர்ந்தெடுத்துக்கிறதுக்காக வேண்டி பல்வேறு விதங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து காட்டியிருக்கிறாங்க. பல்வேறு ஹதீஸ்கள் அது நிரூபணமா இருக்குது. இப்ப இந்த மாதிரி நேரங்கள்லையும் இமாம்களுடைய தீர்ப்புகள், இமாமுடைய தீர்ப்பு எதனால வந்துச்சு? ஹதீஸ்கள்ல வேறெழுந்து வாரியா பார்க்கும் பொழுது பல்வேறு விதமான கருத்துக்களை தரக்கூடிய ஹதீஸ்கள் வந்துச்சு. அதை எடுத்துக்கிறதுக்கு தேவைப்படுத்தி அவங்க எடுத்து செயல்படுத்தினார். இப்படித்தான் மதுஹபுகள் உருவாகியதே தவிர சட்டம் தெரிந்து காரணம் தெரியாமல் போகும்பொழுது, அல்லது சட்டமும் காரணமும் தெரியாமல் போகும்போது குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து, அல்லது பல்வேறு விதமான முரண்பட்ட வெளிரங்கத்தில் பார்க்கும் பொழுது முரண்பட்ட பல்வேறு கருத்துக்களை தரக்கூடிய ஹதீஸ்கள் வரும் பொழுதுதான் இமாம்களுடைய தேவை வந்துச்சு. இமாம்களுடைய ஆய்வு எடுத்துக்கிறோம். அதை விட்டுட்டு தெல்ல தெளிவா குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ சொல்லப்பட்டிருந்து அதுக்கு முரணா எந்த இமாமும் சொல்ல மாட்டார். அப்படி சொல்லி இருந்தாலும் கூட ஒரு பேச்சுக்கு அவருக்கு அந்த ஹதீஸோ ஆயத்தோ தெரியாமல் ஒரு கருத்தை சொல்லி இருந்து பின்னால் வந்து அந்த ஹதீஸ் தென்படுமையானால், இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நான் நேரடியாக பொருளை பார்த்தேன், எங்களுடைய சட்டங்களில் எழுதி வைத்திருக்கிறார்கள், அல் ஹதீஸு ضعيف முகத்தம் அலா ரை. ஒரு பலவீனமான ஹதீஸ் கூட இமாம்கள் சொல்ல பெண்ணம் பெரிய
ஆய்வு கருத்தை விட சிறந்தது. பலமான ஹதீஸ் சொல்லல, பலவீனமான ஹதீஸும் கூட இமாம்களுடைய ஆய்வை விட சிறந்தது. இமாமுடைய ஆய்வு ஒன்றை சொல்லுது, பலவீனமான ஹதீஸ் ஒன்றை சொல்லுதுன்னு வைங்க. அந்த ஆய்வை விட்டு இந்த பலவீனமான ஹதீஸை தான் எடுத்து செயல்படுத்த வேண்டும் என்ற சட்டத்தை இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி வகுத்து கொடுத்திருக்காரு. ஹனஃபியுடைய நூல்களில் அது நிரம்ப எழுதப்பட்டிருக்கு. நிறைய கிடைக்கிற சொல்றேன். அதனாலதான் நாம் சொல்றோம், ஹனஃபியோ ஷாஃபியோ இவர்கள் மார்க்கத்திற்கு விளக்கம் கூறியவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு வியாக்கியானம் செய்தவர்கள், குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான கருத்துக்களை எடுத்து வைத்தவர்கள் அல்ல. அப்படி எங்கேயாவது சொல்லி இருப்பார்களே, ஆனால் நீங்கள் எடுத்து காட்டுவீர்களா? உங்களுடைய கருத்துக்கு சமயத்தில் பார்த்தா ஒரு ஹதீஸை பார்ப்பீங்க, இவங்க இமாம்கள் சொன்ன கருத்தை எடுத்துக்கிட்டு அவர்கள் காட்டிய ஹதீஸை மறைச்சிட்டு, இமாம்கள் காட்டிய ஹதீஸை மறைச்சிட்டு பாருங்க இவங்க எல்லாம் இப்படி மார்க்கத்துக்கு முரணா சட்டம் போட்டிருக்கிறாங்க, இந்த ஏற்கிறீங்களா? குர்ஆன் ஹதீஸுக்கு முரணா இந்த ஆய்வு ஏற்கிறீங்களா? அப்படின்னு மக்களை சிரிக்க வச்சு, அசிங்கப்படுத்தி, ஃபிக்ஹ் நூல்களை குறைப்படுத்தி, பல்வேறு விதமான மக்களுக்கு மத்தியில் அவருடைய மரியாதை குறைப்பதற்காக வேண்டி, தன்னுடைய மதுஹபை அவர்கள் நிலைநிறுத்துவதற்காக வேண்டி இந்த முயற்சி செய்கிறார்கள். உதாரணத்துக்கு ஒன்று நான் முன்னாடி எடுத்து வைக்கிறேன். இப்ப சமீபத்தில் கூட நெட்ல பார்த்து அவர் பேசும்போது அண்ணன் பேசுறார், அதுல ஒரு கருத்து சொல்றார். நான் கூட மேலப்பாளையத்தில் பேசும்போது கூட சொன்னேன், இவர் பிஜே அவர்கள் தன்னைத்தான் முன்னிலைப்படுத்துகிறார், சஹாபாக்களை கூட தரந்தாழ்ந்த வார்த்தைகளிலே தான் எடுத்து வைக்கிறார் என்ற ஒரு கருத்தை நான் சொன்னேன். பிஜே சொல்லியிருக்கிறார், குர்ஆன் ஹதீஸுக்கு நேர்பட்டு சொன்னால் ராமசாமி சொன்னா கூட நான் எடுத்துக்கிடுவேன், குர்ஆன் ஹதீஸுக்கு மாத்தமா சொன்னா அபூபக்கர் சித்திக் சொன்னாலும் எடுத்துக்கிற மாட்டேன். பிஜே பேசியிருக்கிறார். இதை நான் ஒரு சில நாட்களுக்கு முன்னால் மேலப்பாளையத்தில் பேசினேன். அதுக்கு ஒரு ஆள் ஒரு பேர் என்ன அப்துல் ரஹ்மான் விருதுவசிக்கக்கூடியவர அடுத்து கூட போட்டு ரொம்ப ஆக்ரோஷமா என்னை பத்தி அவனை இவனை கண்டபடி பேசினார். அவருக்கு வந்த வழியில பேசுறார், அவருடைய தகுதியை அதில் வெளிப்படுத்தினார். அதுல ஒரு பேசும்போது கூட சொன்னாரு, இந்த சைஃபுத்தீன் ரஷாதிங்கக்கூடிய ஷைத்தான் என்ன இங்க வந்து ஒரு அபாண்டமான அவதூறான கருத்தை எங்க தலைவர் மேல சொல்லிட்டு போயிட்டு, அவருடைய தலைவர் பெரிய புனிதப்பட்ட ஒரு புனிதமான மனுஷன், அவர் மேல நாங்க கலந்து கற்பித்துட்டோமா. அப்ப அவர் சொல்றாரு, அவருடைய மேலப்பாளைய மொழியிலேயே சொல்றாரு, கடைநூல் இருக்காரு அவரு. அப்ப அவர் சொல்றாரு, ராமசாமியையும் அபூபக்கரையும் இப்படி சமநிலைப்படுத்தி எங்க தலைவர் பேசிருக்க மாட்டான். நான் கூட என்னுடைய தலைவருக்கு போன போட்டு கேட்டு நீ பேசினியான்னு உடனே ஒரு அஸ்தகுஃபிருல்லாஹ்ன்றாரு. ஏன்டா கேள்வி கேட்டான்னு அஸ்தகுஃபிருல்லாஹ்னு சொல்லிருப்பாரு. இவர் அவர் செஞ்ச பாவத்தையா இவன் ஆகையினால இந்த தலைவர் மறுக்கிறார். அதனால இந்த சைஃபுத்தீன் ரஷாதி வந்து ஒரு பெரிய அவதூறை சொல்லிட்டு போயிருக்கிறான். அவன் வந்து நிரூபிக்கணும். அவர் இதை சொன்னார், அவன் வந்து நிரூபிக்கணும் தலைவர் சொன்னதை இப்படி சொன்னதாக. அபூபக்கரையும் ராமசாமியும் ஒருங்கிணைத்து பேசிய பேச்சு இருந்திருந்தா நான் என் தலைவரை கொள்ளு வேண்டாம். மேடையில பிறந்து நிறைய பேர் மேலே பார்த்துட்டு இருக்கிறாங்க, அழிவுகள் இருக்கிறாங்க, மற்றவங்க இருக்கிறாங்க, கேட்டு பாருங்க. முடிப்பார்கள். இதுதான் ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே தொழுகை நடந்தது. அந்த ஹனபி நூல்கள் இருக்கிறானுங்களே, அவர் சொல்றார், ஹனபி நூலுக்காரன் எவ்வளவு கேவலமா எழுதி வச்சிருக்கிறானுங்க பாருங்க. அரபி வாசகத்தை படிச்சு முன்னாலையும் பின்னாலையும் விட்டுட்டு அவருக்கே உண்டான தகுதிப்படி மக்களுக்கு மத்தியில விளக்கி காட்டுறேன்னு சொல்லி அசிங்கப்படுத்தக்கூடிய எண்ணத்துல, ஹனபியை பத்தி கேவலப்படுத்தக்கூடிய எண்ணத்துல துர்ருல் முக்தார் எடுங்க, ரத்துல் முக்தார் எடுங்க அவர் சொல்றாரு. அதுல வருது, துர்ருல் முக்தார்ல வருது, ஒரு மனுஷன் தொழுகையை எப்படியெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் காட்டின வழி சலாம் கொடுத்து தொழுகையை முடிங்கன்னு நீங்கள் நம்மளும் சலாம் கொடுத்து தான் தொழுகையை முடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த ரத்துல் முக்தார் துர்ருல் முக்தாருடைய நூலுக்காரனுங்க, ஹனபி நூலுக்காரனுங்க என்னன்னு சொல்றானுங்க, தொழுகையை முடிக்கிறதுக்கு, தொழுகையை முடிக்கணும்னு சொன்னா காற்றை பிரிய விட்டு தொழுகையை முடிக்கலாம், வேணுமென்றே காற்றை பிரிய விட்டு தொழுகையை முடிக்கலாம், அல்லது எந்திரிச்சு தொழுகை முடிச்சுட்டு எந்திரிச்சு போய் தொழுகையை முடிக்கலாம், அது போனா போகுதுன்னு சலாம் சொல்லிட்டு தொழுகை முடிக்கலாம். ஃபிக்ஹ் நூல்ல இப்படி எழுதிருக்காங்க. அப்ப இந்த இதை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன வரும், குறிப்பா அந்த இளைஞர்களுக்கு என்ன வரும், அட இப்படியுமா எழுதுவோம் மனுஷன்,
தொழுகை முடிச்ச பிறகு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்காங்க. அப்படித்தானே தொழுகை முடிக்கணும். இப்ப இந்த பிக்குல் நூல்காரே இப்படி எழுதி வச்சிருக்கானே, அவனே இவனே இந்த ஹனபி மதுஹப் தேவையா? இப்ப இந்த துருல் முக்தாரை எரிக்கணுமா எரிக்க வேணாமா? கேள்வி மேல கேள்வி. இப்ப வெளிரங்கத்துல பார்க்கும்போது யாரை கேட்டாலும் இந்த முடிவுக்கு தான் வருவார். தொழுகையை முடிங்க காட்டு, அதுலயும் அவரு ஆக்டிங் பண்ணி வேற காட்டுறது, மைக்கில் நின்றுக்கிட்டு அடக்கி வச்சிருந்து நடக்குதா? நல்ல வேலை ஆக்டிங்க உண்மையாக செய்யறாரோ என்னமா எனக்கு அதுவும் தெரியல. அது செஞ்சாலும் செய்வார். இப்படி எல்லாம் சவுண்ட் கொடுத்தது நடக்குதா? இப்படி தொழுகை முடிக்க சொல்லி இருக்கிறான். இந்த ஹனபி மதுஹப் தேவையா? இப்படி எடுத்து வச்சா எந்த இளைஞருக்கு தான் வழங்காது. அவன் என்ன நடப்பான்? ஆஹா, ஹனபி மதுஹப் பெரிய அயோக்கியில ஓட இருக்குது. அட முட்டாள்கள், அப்படி ஒரு மார்க்க சட்டம் இருந்துருச்சுன்னா துனியாவில் எந்தாவது ஒரு பள்ளியிலேயாவது அமல் செஞ்சிருக்கணுமா செய்யணுமா? இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படி ஒரு சட்டம் அப்படி செயல்படுத்தப்பட்டதா? அத்தையாத்துல உட்காந்துட்டு கடைசியா காட்ட பிரிய விட்டு தொழுகை முடிச்ச தகவல் எங்கேயாவது நடந்திருக்குதா? இதை மார்க்கமாக எடுத்து சொல்லி இருந்தால் இப்படியும் தொழுகையை முடிப்பது கூடும் என்ற ரீதியிலே அது எழுதப்பட்டிருக்குமே, ஆனால் செயல்படுத்தப்பட்டிருக்குமா பட்டிருக்காதா? இல்லையே. இப்ப என்ன வந்துச்சு, இந்த நூல்ல எழுதியிருக்கிறது என்னன்னா, ஒரு மனுஷன் அப்படி செய்து விட்டால் செய்யக்கூடாத செயல், ஒருத்தர் இப்படி காற்றை பிரிவிட்டு தொழுகையை முடிப்பானையானால் அவனுடைய தொழுகையை மீட்டி தொழுகணுமா? இல்ல இதோடு தொழுதுட்டு போயினா போது அத்தையாத்து வரைக்கும் உட்கார்ந்துட்டான், நிறைவேறி போச்சு, சலாம் கொடுக்கிறது ஒண்ணு பருள் அல்ல, வாஜிப் அல்ல, இதோட தொழுகையை முடிச்சுக்கிட்டாலும் கூட தொழுகை நிறைவேறி போயிடும், குறையோட நிறைவேறும், இனிமேல் அவன் மீட்டி தொழுக வேண்டியது இல்லை என்ற ரீதியில எழுதுதா? இல்ல அவன் தொழுகையை முடிக்கிறதுக்கு இந்த வழியை பயன்படுத்திட்டு தூண்டுனதா என்று பார்த்தா, இது அவர் எழுதினது ஒரு மனிதன் இப்படி வேண்டுமென்றே, நினைவில்லாமல் அல்ல, வேண்டுமென்றே அர்த்தம், நினைவிருக்க காற்றை பிரியவிட்ட நிலையில் அத்தஹியாத்து ஓதியதற்கு பிறகு தொழுகையை முடித்துக் கொள்வானேயானால் அவன் தொழுகை நிறைவேறும், தொழுகை கூடி போயிடும், குறையுடனே கூடும். வேற ஹதீஸ்ல இந்த தவறான வழியை கடைபிடிச்சதுக்கு குற்றவாளியா வேண்டாமா, தொழுகை நிறைவேறும். தொழுகை நிறைவேறி போகக்கூடிய ஒரு சட்டத்தை சொன்னான், செய்யும்படி தூண்டல. இந்த மாதிரி தொழுகையை முடியும்னு சொல்லல, ஒருத்தர் செஞ்சுட்டா என்ன செய்யணும் என்ற சட்டத்தை கொடுத்தார். இந்த சட்டம் துருல் முக்தார்ல ரத்துல் முக்தார்ல இருக்குது, இல்லாம இல்ல. அவ் யுஹதீஸ அம்தன் அவ் யதகல்லம அவ் யذهب அவ் யுஸல்லிம இருக்குது. இதுல என்னடா, சலாம் கொடுக்கிறது ஒரு வகை நியாயமான வழிமுறை, நியாயம் இல்லாத ஒரு வழிமுறையில தொழுகையை முடிக்கிறாங்க, இதுவும் ஒரு வழிமுறை, நியாயம் இல்லதான். ஆனா தொழுகையை நிறைவேற்றான், முடிஞ்சிருது, தொழுகையை முடிச்சுட்டு எந்திரிச்சு போறான், தொழுகை நிறைவேறி போகக்கூடிய சட்டத்தை சொன்னார். இப்ப நீங்க கேட்கலாம், இப்படி ஒரு சட்டம் இவருக்கு எழுதுறதுக்கு யாரும் அனுமதி கொடுத்தது? அதில் வச்சிருக்கணும்ல, காற்றை பிரிய விட்டு தொழுகையை முடிச்சா கூட தொழுகை நிறைவேறிக்கக்கூடிய சட்டமாவே நடந்து விட்டால் சொல்லலாம், ஒருத்தர் செய்துட்டா தொழுகை கூடும் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆதாரம் வேணுமா வேணாமா? ஆதாரம் இல்லாம அதை சொல்லிடக்கூடாது அப்படின்னு சொன்னா, அருமை சோதர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ஹதீஸ், இது துருல் முக்தார்கார் சொன்னது அல்ல. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் ஹனபி மذஹபை சார்ந்தவர்கள் இந்த சட்டத்தை எடுத்து எழுதுனதுக்கு காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஹதீஸ் இருக்கு. அந்த ஹதீஸ் அடிப்படையாத்தை வச்சு எழுதுனாங்களே, சொல்லாம காத்தை விட்டு பிரிய விட்டு நீ தொழுகையை முடின்னு தூண்டுறதுக்காக எழுதிருப்பாங்க. ஹதீஸ்ல வருது. ஹதீஸ் எங்க இருக்குது? அபூதாவுதுல இருக்குது, திருமதியில இருக்குது, தாரகுத்னியில இருக்குது, முஸ்னத் பஸார்ல இருக்குது, முஸன்னஃப் அப்துர் ரஸாக்ல இருக்குது, முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாவுல இருக்குது. ஏராளமான ஹதீஸுடைய கிரந்தங்கள்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்குது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இதா क़தல் இமாமு வஸ்ஸலாத வகஅத ஃபஅஹதஸ கப்ல அன் யதகல்லம ஃபகத் தம்மத் ஸலாத்துஹு வமன் கான கல்பஹு மிம்மன் அதம்ம ஸலாத. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை, ஒருத்தர் இமாமத்து செய்றான், இமாமத்து செய்து அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டான், எது அளவுக்கு அத்தஹியாத்து ஓதணுமோ அந்த அளவுக்கு உட்கார்ந்துட்டான். சலாம் கொடுப்பதற்கு முன்னால் அவன் ஒதுவை முறித்துக் கொண்டானேயானால், சலாம் கொடுக்காமல் ஒதுவை முறித்துக் கொள்வானேயானால், ஒதுவுபடி
அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க கஅத வ அஹதஸ قبل ان يتكلم சலாமை சொல்லுவதற்கு முன்னால் ஹதஸை ஏற்படுத்துவானேயானால் சிறுந்தொடக்கை ஏற்படுத்தி விடுவானேயானால் அதான் காற்றை பிரிய விட்டு விடுவானேயானால் யார் இமாம் சாப் இமாமுக்கு பிரிந்திருச்சு சொன்னா பக்கத்து தம்மத்து ஸலாத்து அவன் தொழுகை நிறைவேறும் அவன் பின்னால தொழுதவனுடைய தொழுகை நிறைவேறும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வாயையும் அதையும் மூடி விடுதானா மத்த பேச்சு ஏன் பேசுற அதுக்கு தப்பத்தை ஏன் கொடுக்குற துருல் முக்தார்காரன் வீட்டுல இருந்து எழுதுனா ஹனபி இமாம் வீட்டுல இருந்து அடுத்து எழுதுனாங்க இந்த ஹதீஸை வச்சு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஃபத்வா கொடுத்துட்டு இருந்தாங்க அப்ப ஹஜ்ரத் அலி மேல சொல்லு சொன்னாலும் சொல்லுவ நீ அபூபக்கரே ராமசாமி ஆக்குன மொக்கசாமி ஆச்சே நீ விடுவியா சார்பாய் ஹஜ்ரத் அலி கூட சொல்லுவ நான் சொல்றது எந்த நபியை நம்ம வழிகாட்டுதலா ஏற்றமோ அந்த நபியே இதை எடுத்து சொல்றாங்கன்னு சொன்னா இதுல பக்கல பேச வேண்டிய தேவை என்ன அந்த முறையில தொழுகையை நிறைவேறுங்கள் தூண்டலையே ஒருத்தருக்கு நடந்து போனால் இப்படி செயல்பட்டு விட்டால் இப்படி நிலை ஏற்பட்டு விட்டால் தொழுகையுடைய நிலை என்னவாகும் என்பதை தானே விளக்குறாங்க ஏத்துட்டு போக வேண்டியதானே அதை விட்டு போட்டு அதை ஹனபி மதுஹப்ல சொன்ன இமாம்கள் செஞ்ச பெரிய தவறா எடுத்து காட்டுறாங்களே இது எந்த வகையில இதை ஏத்துக்க முடியும் அசிங்கப்படுத்துறதுக்கு அப்படி சொல்லக்கூடிய வாசியாச்சே இதை ஏத்துக்க முடியுமா அல்லாமா இப்னு ஹஜர் புகாரியுடைய விரிவுரை ஃபத்ஹுல் பாரியில 3வது பாகம் 92வது பக்கத்தில் எழுதும் பொழுது இந்த ஹதீஸை எடுத்து வைத்து எது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களோ இமாம் தொழ வைக்கும் பொழுது காற்றை பிரிய விட்டு சலாத்திற்கு முன்னால் முடிப்பானேனால் தொழுகை நிறைவேறி போயிடும் பின்னால் தொழுத தொழுகையுடைய அந்த பின்பற்றக்கூடிய தொழுகையின் நிறைவேறியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த ஹதீஸை சொல்லிட்டு அவர் எழுதுறார் வகதிஸ்ததல்ல பிஹி லிமன் ஸாம அன்ன ஸலாம லைஸ மினஸ் ஸலாத்தி ஹத்தா லவ் அஹதஸ பஅத அன் ஜலஸ வ قبل ان يسلم தம்மத் ஸலாத்துஹு ஒருவன் அத்தஹியாத்திலே உட்கார்ந்து இப்படி ஒரு காத்தை பிரிவிட்டு விடுவானேயானால் இதை அவனுடைய தொழுகை நிறைவேறி போய்விடும் என்று சொன்னவர்களுக்கு இந்த ஹதீஸ் ஆதாரமானது இந்த ஹதீஸின் மூலமாகத்தான் அவர்கள் சட்டம் ஏற்றிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை பல சஹாபாக்களும் சொன்னார்கள் பல தாபியீன்களும் சொன்னார்கள் இதைத்தான் அபூ ஹனீஃபாவும் சொன்னார் இப்னு ஹஜர் ரஹ்மத்துல்லாஹ் புகாரியுடைய விரிவுரையில தெள்ளத் தெளிவாக இருக்கிறார் அவ இந்த சட்டம் உன் மண்டையில ஏற்ற ஏறலையோ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறாங்கன்னா பேசாம ஏத்துக்க வேண்டியதானே அப்ப ஹனபி மதுஹப கிண்ட வேண்டிய தேவை என்ன தொழுகையை முடிச்சுக்க இப்படி எல்லாம் முடிச்சுக்க போனா போகுதுன்னு சலாம் விட்டுக்கிட்ட சொன்னாங்க சலாம் போறது போனா போவான் இந்த ஹதஸ உண்டு பண்றது இப்படி காட்ட பிரிவுறது வேற வழியை செஞ்சுக்கலாமா தொழுகையும் நாசப்படுத்திட்டாரு இவர் தொழுகையை ரொம்ப பெரிய கூடியது இவர் தொழுகையிலாம் பூமி தேர்ந்து போச்சு பார்த்துக்கிறோமே அருமை சோதர்களே இப்படித்தான் ஒவ்வொரு நூல்காரர்கள் மேலையும் அகது ஷாஃபி மதுஹபை பத்தி பார்க்க எவ்வளவு அசிங்கப்படுத்த முடியுமோ அவ்வளவு பண்ணலாம் யானான்னு ஒரு நூல் யானத்து தாலிப் என்று ஒரு நூல் அந்த நூல்ல அதை எடுத்து ஆக்டிங் பண்ணி இவர் காட்டும் போதுதான் பார்த்தா வைத்தை அதுல அவர் எழுதுறாங்க 3 பொருளை பத்தி சொல்றார் மது ஹராம் சாராயம் குடிக்கிறது கூடாது அந்த சட்டங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 3 பொருள்கள் இருக்குது அது பக்கா உறுதியான ஹராம் என்ற ரீதியில் வராவிட்டாலும் கூட ஹராமை நெருங்கிய மக்ரூஹ் தஹரீம் என்று சொல்வார் ஹராமுக்கு நெருக்கமான பொருள் என்ன ஒன்று கஞ்சா இன்னொன்னு அபின் இன்னொன்னு ஹஷீசா கசகசா கசகசா இந்த 3 பொருள்களும் போதை பொருள் கஞ்சா அபின் கசகசா நம்ம வீடுகள்ல கசகசா போடுவாங்கல்ல குழம்புக்கு அரபியர்ல கொண்டு போனீங்கன்னா புடிச்சுக்கிடுவான் ஹஜ்ஜுக்கு போகும்போது எவனா கொண்டு ஜெயில போட்டுருவான் ஏன்னா அரபியர்கள் அதையும் போதை பொருளா கருதுறான் அது இருக்குது ஹதீஸ்லயும் ஒரு சில ஹதீஸ்கள் அதை எடுத்துக்காட்டா வருது அதுல இந்த 3 போதை பொருள் இது போதை என்று முழுமையா போதையா இல்லாட்டியும் போதை தருவதற்கு காரணமா இருக்கு தெளிவான முறையில் இதுக்கு ஆதாரம் இல்லாட்டியும் கூட ஹராம்னு சொல்ல முடியாது ஹராமுக்கு நெருங்கினது அந்த நூல்காரர் எழுதுறாங்க யானத்து தாலிபில்ல ஹராமுக்கு நெருக்கமான இது மக்ரூஹ் தஹரீம் வலா யஹ்ருமு உறுதியான ஹராம்னு சொல்லாட்டியும் ஹராமுக்கு நெருக்கமானது உறுதியான ஹராம் இல்லங்கக்கூடிய விஷயத்தை பொதுமக்களுக்கு மேல போட்டு பேச வேணாம் அவர் சொல்றது பொதுமக்களுக்கு உறுதியான ஹராம் இல்லைன்னு சொன்னா அவன் முடிச்சிருவான்
சரி உறுதியா இல்லையில கொஞ்சமா சாப்பிடுறது மக்ரூஹோட கூடும்னு சொல்லி இருக்கிறாருல, அதனால அவன் சாப்பிட்டாலும் சாப்பிட்டு போடுவான், ஹராம்ல போய் விழுந்துருவான். அதனால இது போட்டு பொதுமக்களுக்கு முன்னால பரப்ப வேண்டாம், மக்ரூஹ் தான், ஹராமு தான் சட்டத்தை எடுத்து சொல்லியிருக்கிறார். அதை இவர் எப்படி வளர்க்கிறார் தெரியுமா? யானத்து தாலிகின் ஷாஃபியுடைய நூல் சொல்லுது, கஞ்சா குடிக்கிறத ஜனங்களுக்கு சொல்லிடாத, ஆளுங்களாமட்டு குடிச்சுக்க அப்படி எழுதுறாங்க. பொதுமக்களுக்கு சொல்ல வேணாம்னு சொன்னதை வச்சு அர்த்தம் எப்படி திருப்புறாரு பாருங்க. பொதுமக்களுக்கு சொல்ல வேணாண்டா ஆளுங்கள் மட்டும் குடிச்சுக்கிற அர்த்தத்திலே எழுதினாரு. எவ்வளவு பெரிய அவதூறு! அந்த கஞ்சாவுடைய கெடுதியை பற்றி ஒரு பக்கமா எழுதாரு, முழு பக்கம் எழுதியிருக்கிறார். அதுல வரக்கூடிய கெடுதிகள் களிமா கூட மௌத்தான நேரத்துல வராதுன்னு எழுதுறாரு. இவ்வளவு மோசமானது சட்ட ரீதியா பார்க்கும் பொழுது தெள்ள தெளிவா மார்க்கத்துல வராததுனால ஹராம்னு சொல்ல முடியாட்டும் கூட போதையுடைய அடிப்படையில வருது, ஹராமுக்கு நெருக்கமா இருக்குது. சிறிதளவுக்கு போதை ஏற்படாத அளவுக்கு ஒருத்த வாயில சப்புனான்னு சொன்னாலும் கூட மக்ரூஹ், அது ஹராமுக்கு நெருக்கமானது. ஆனா இது மக்களுக்கு சொன்னா தவறா யூஸ் பண்ணிடுவான், கம்மின்னு நினைச்சு நிறைய சாப்பிடுவான், பழக்கத்துக்கு அடிமையா போயிடுவான். அதனால எஜிபு கத்துபுஹு அலல்லாவாம், பொதுமக்களுக்கு மத்தியில இதை சொல்ல வேண்டாம்னு ஒரு உபதேசமா செஞ்சா இவருக்கு அதுக்கு அர்த்தம் எடுக்கிறாரு. என்னன்னு, பொதுமக்களுக்கு மத்தியில சொல்ல வேண்டாம், யாரு புரிஞ்சுக்கலாம்? எந்த ஆளுங்க உன்னைய பார்த்தா தெரியுதா கஞ்சா குடிக்கிற மாதிரி, என்னைய பார்த்தா தெரியுதா? எல்லாம் அவங்களுக்கு உள்ளானது, எனக்குள்ளதான் வெளியே வச்சு பேசுறது. இப்ப யாராவது அவாங்கல்ல எந்த ஆலிமாவனும் எவ்வளவுதான் கேடுகட்டு போயிட்டாலும் கூட இந்த மாதிரி சட்டம் சொல்லி எவனாவது குடிச்சிருப்பானா இல்லையே? சொல்றீங்களே, இதை எடுத்து சொல்ல வேண்டிய இப்படி அதாவது பேரை கெடுக்க வேண்டிய தேவை என்ன? இந்த அப்துல் ரஹ்மான் இந்த தலைவர் மேல சொல்லாத கருத்து சொல்லிட்டு தான் எவ்வளவு வேகம் வருது. எங்க அறிஞர்கள் மேல இவ்வளவு பெரிய அவதூறு போடுறிய, எங்களுக்கு வேகம் வராதா? சொல்லக்கூடாதா? இப்ப நாங்கெல்லாம் மானம் இல்லாதவங்க, ரோசம் இல்லாதவங்களா? உனக்கு மட்டும்தான் ரோசமா? அதுல உனக்கு வர்ற ரோசம் காசுல வர்ற ரோசம் எனக்கு தெரியுமே. நாளைக்கு இல்லாத இந்த ரோசக்காரெல்லாம் பிரிஞ்சு ஏன் போனா கேட்கிறேன். நீ பிரிஞ்சு போயிட்டு எதுக்காக போன? மார்க்கத்திலே பிரிஞ்சு போன, எல்லாம் துட்டு தானே. அப்போ எவ்வளவு ஒரு அசிங்கப்படுத்தணும்னு சொன்னா, அட சொல்லு, இதை மக்ரூஹ்னு சொல்றது தப்புன்னு சொல்லுவோம், ஹராம்னு தான் சொல்லிருக்கணும்னு சொல்லு. ஹராம்னு சொல்லணும்னு சொன்னா தெளிவா ஹதீஸ் இருக்கணும், தெளிவா ஆயத்து இருக்கணும். அப்ப தெளிவில்லாத நிலையில ஒண்ணு ஆய்வின் மூலமா ஏற்படுதுன்னா இங்க ஹராம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க. அங்க மக்ரூஹ் அறிவு ஹராமுக்கு நெருக்கமானதுன்னு தான் சொல்லுவாங்க. அதை கொச்சப்படுத்தி மக்களுக்கு மத்தியில சொல்ல வேண்டாம், தீய கருத்துக்கள் பரவிடும், உங்க தவறாக மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க கூடிய அர்த்தத்தில் அந்த நூற்காரர் சொன்ன அவ்வளவு ஒரு புனிதமான மக்களை ஆளுங்கள் மட்டும் கஞ்சா அடிச்சுக்கலான்னு அனுமதி கொடுக்கறாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய அவதி! முஸ்லிம் சொல்றதாது ஒரு மனுஷன் சொல்லுவானாங்களே. அதே மாதிரி மகானின்னு ஒரு சாக்கி நூல், மகானிங்கிற நூல்ல இவர் சொல்ற சாக்கி நூல்கள்ல விபச்சாரம் செஞ்சவனுக்கு என்ன தண்டனைன்னு சொன்னா, மார்க்கம் சொல்லுது கல்யாணம் ஆனவனா இருந்தா கல்லால் அடிச்சு கொள்ளணும், கல்யாணம் ஆகாதவனா இருந்தா 100 கசையடி கொடுக்கணும், சாட்டையடி கொடுக்கணும். இது மார்க்கம் சொல்லுது. இந்த மார்க்கத்தை செயல்படுத்தினா அந்த ஏற்கனவே ரொம்ப பேர் அடிக்க வேண்டியது வரும். நெட்டுல நாடு குழப்பம். அவன் ஒருத்தனை போட்டு அவனுடைய குட்டை உடைக்கிறான் பாருங்க. பார்த்தா இத்தனை பேரா நந்தினிங்கிறான், இவன் சாந்தினிங்கிறான், அவன் தனலட்சுமிங்கிறான், இவன் அனலட்சுமிங்கிறான், அவன் குபுராங்கிறான், இவன் சுகுராங்கிறான், அவன் ஆற்காடுங்கிறான், இவன் ஏற்காடுங்கிறான். எங்கெல்லாம் இவனுக்கு மார்க்கத்தை சொல்ல வந்திருக்கிறாங்க. ஆச்சரியமா இருக்கு. இவனை பெரிய யோக்கிய மாதிரி மகானி நூல்காரர் சொல்றார், விபச்சாரத்தை தடை செய்வதற்கு இது இவர் சொல்ற வழியை பாருங்க. மகானில சொல்றார், மார்க்கம் சொல்லுது விபச்சாரம் செஞ்சுட்டா கல்யாணமானவனா இருந்தா இது கல்லால் அடிச்சு கொள்ளணும், கல்யாணம் ஆகாதவனா இருந்தா கசைடி அடிக்கணும், 100 அடி அடிக்கணும்னு சொல்ல இந்த மகானி நூல்காரர் சாபி நூல்காரர் என்ன எழுதுறாரு தெரியுமா? விபச்சாரம் செஞ்சுட்டா ஒரு 100 குச்சியை விளக்கமாட்டு குச்சியை ஒன்னா வச்சு ஒரு தடவை இடிச்சுட்டா போதும். மகானுடைய சாபி நூல்ல இப்படி எழுதி வச்சிருக்கு. அப்ப விபச்சாரிக்கு இந்த தண்டனையை கொடுத்தா விபச்சாரம் ஒழியுமா? கேள்வி. விபச்சாரம் வளருமா வளராதா? கேள்வி. ஏண்டா அந்த மகானி நூலை படிச்சுட்டு எவனாவது விபச்சாரம் செஞ்சானா?
இப்படி ஒரு தண்டனை இருந்திருந்தா ஏகப்பட்ட பேர் விபச்சாரியா இருப்பானா இல்லையா? அப்ப மகான்களுடைய நூல் மேல இப்படி ஒரு சுற்றட்டாட்ட சொன்னா அதை எடுத்து பார்த்தா சகோதரர்களே, மகான்களுடைய நூல்ல என்ன இருக்கு தெரியுமா? அவங்களுடைய ஒரு சில கருத்தை தான் சொல்ல முடியும். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நேரமும் சுருக்கம் அடுத்து நான் பயணம் செய்ய வேண்டியிருக்கிறதுனால மகான்களுடைய நூல்ல என்ன வருது? ஒருத்தர் விபச்சாரம் செஞ்சுட்டான். மார்க்க சட்டப்படி அவன் கல்யாணம் ஆகாதவனா இருந்தா 100 கசையடி அடிக்கணும். 100 கசையடி அடிக்கலாம்னு அவனை பார்த்தா அவன் நோயாளி ஆயிட்டான்னு வைங்க. விபச்சாரம் செய்தவன் கடுமையான நோய்க்கு ஆட்பட்டான். 100 அடி என்ன ஒரு அடி அடிச்சாலும் செத்து போயிடுவான். அந்த நிலைக்கு அவன் நோயாளி ஆயிட்டான்னு சொன்னா, இப்படிப்பட்ட நோய்க்கு ஆட்பட்டு போன அந்த குற்றவாளிக்கு மரணமாகிறதுக்கு முன்னால 100 கசையடிக்கு பகரமாக 100 குச்சிகளை ஒன்று சேர்த்து அந்த சடங்கையாவது நிறைவேற்றுங்க. யாருக்கு சொன்னது? எல்லா பேருக்கும் சொல்லல. விபச்சாரம் செஞ்சுட்டு மகா நோயாளியாக்கி படுத்த படுக்கையாகி மௌத்தா எதிர்பார்த்திருக்கக்கூடியவனா இருக்கிறான். இப்ப இவனுக்கு தண்டனையை நிறைவேற்றணும். ஆனா மார்க்க தண்டனையை 100 கசையை அடிக்கிறதுனால அவன் செத்து போக கூடாது. அப்படி நிலையில்தான் அடிக்கலாம். மௌத்தா போயிடுவானா நல்ல வரைக்கும் எதிர்பார்க்கணும். அவன் நல்லாக முடியாது, இனிமேல் எதிர்பார்க்கக்கூடிய சான்ஸும் இல்லைன்னு சொன்னா மார்க்க சடங்கு நிறைவேற்றுறதுக்கு இந்த மாதிரி குச்சிகளை ஒன்று சேர்த்தி ஒரு இடி இடிச்சு அந்த சம்பிரதாயத்தை நிறைவேற்றி கொடுங்க. ஒரு நோயாளிக்கு, கடுமையான நோயாளிக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை பொது சட்டமாக காட்டி விபச்சாரிகளுக்கெல்லாம் சாபிக்கு இப்படி சட்டம் சொல்லுது. இப்ப அந்த இளைஞர்களுக்கு அப்புறம் தானே செய்யும். அவன் எடுத்து பார்க்க மாட்டானே, அவனைத்தான் எங்களைத்தான் அவன் கண்ணை மூடி பின்பற்றான் தக்லீது செய்யறாங்கிறான். அவனுதான் தக்லீது செய்யறது. அண்ணன் சொல்லிட்டா போதும் சொல்றானே. நான் கொண்டாந்து சீடியை போட்டு காட்டினதுக்கு பிறகு கிராபிக்ஸ்ங்கிறாங்க. சீடியை போட்டு காட்டு நான் அவனுடைய லேபிளோட வச்சிருக்கிறேன். சீடி வியாபாரத்துல காப்பி பண்ணதல்ல, அவர்கள் சார்பாக விற்கப்பட்ட மூல அடிப்படையான சீடி கையில் இருக்கு. அங்கிருந்து ஒரு காப்பி இங்க விட்டு வந்தேன். சாயலஞ்ச வேண்டாம் வரட்டும், இங்க வர்றாராம வந்து வேண்டாம் கேட்கட்டும், ஏன் இங்கேயும் கொண்டு வந்து காட்டு. அப்பயாவது அண்ணனை கொள்ளுவாரா? அந்த சமுதாயம் எங்கேயாவது மாறுமான்னு பார்ப்போம். ஏன்னா கொள்றேன்னு சொல்லியிருக்காரு அவரு. வாக்க நிறைவேற்றணும். மூமின் வாக்க சொன்ன நிறைவேற்றி காட்டணும். இந்த மாதிரி சொன்ன கொள்ளுவோம்லன்னு சொன்னியா இல்லையா? கொள்ளணுமா இல்லையா? இல்ல சகோதரர், கொல்ல மாட்டாங்க. நம்மள ஜோக்கு கொள்ளாது, நிறைய மறுபடி பார்க்க வேண்டியிருக்கு. அதனால அருமை சோதர்களே, மகானியுடைய நூல்ல இப்படி ஒரு சட்டத்தை எழுதியிருக்க, நோயாளிக்கு சொல்லப்பட்ட சட்டத்தை எல்லோருக்குமாக எடுத்து காட்டி அந்த நூல்காரன் மேல பெரிய அபாடம் சொல்றது இல்லையா? ஆமா, ஒரு கேள்வி நீங்க கேட்கலாம், இப்படி ஒரு சட்டத்தை சொல்றதுக்கு இவருக்கு ஆதாரம் என்ன? அது வேணா கேட்கலாம். நோயாளிக்கு இப்படி ஒரு சடங்கையாவது நிறைவேற்றணுங்கிறது இது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில் தானே இருக்கணும். ஆதாரம் இல்லாம மகானியுடைய நூல்காரன் சொன்னாரா? இது கேட்கறதுக்கு ரைட் இருக்கு, யார் வேண்டாலும் கேட்கலாம். அப்படி கேட்டா சகோதரர்கள், இதுவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்ததா? கடுமையான நோயாளி மரணத்துக்கு தலைவாயில இருக்கான், எந்திரிக்கக்கூடிய சான்ஸ் இல்ல அப்படின்னு சொன்னா அவனுக்கு இப்படி சடங்கு நிறைவேற்றுங்கன்னு சொன்னது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதான அபூதாவுதுல ஹதீஸ் இருக்குது, ஏராளமான ஹதீஸ் இருக்குது. நான் ஒரு நூலை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன், அதனுடைய வாசகங்களை கொண்டு வந்திருக்கிறேன். நீங்க பார்க்கலாம், ஹதீஸ்ல வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய வரலாற்றுல, அவங்களுடைய காலத்துல அக்பரஹு பாது அஸ்ஹாபி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மினல் அன்சார் அன்னஹு இஸ்தகா ரஜுலும் மின்ஹும் ஹத்தா உனிய வஆத ஜில்தத்தன் அலா உனி வதகலத் அலைஹி ஜாரியத்துன். ஒரு நீண்ட நிகழ்வை சொல்றாங்க. ஒரு சஹாபிட்ட ஒரு பெண் வந்துச்சு, நோயாளியா இருந்த நிலையில. ஒரு அடிமை பெண், அந்த அடிமை பெண்ணோட அவர் உறவு கொண்டார். உறவு கொண்டதுக்கு பிறகு நோயுடைய எல்லைக்கே போயிட்டார். மரணமாகக்கூடிய தருவாய் வச்சுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அவரே சொல்லி அனுப்புறாங்க, இதை கொடுங்க, நான் இந்த மாதிரி தப்பை செஞ்சுட்டேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சொல்லி எனக்காக தீர்வை வாங்கி கொடுங்கன்னு. இதுதாங்க சஹாபாக்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். என் தப்பை செஞ்சுட்டு நெஞ்ச நிமிர்த்தி நிற்கிறான். அங்கே தப்புடைய உணர்வுல ஆழ்த்தப்பட்டு சொல்லி அனுப்புறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. போக முடியல, படுத்த படுக்க, இப்பவும் நாளைக்கு அவர் நிலையில இருக்கிறார். சொல்லி அனுப்பும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே அவரை கொண்டு வர முடியாது, அவரை கொண்டு வந்தால் அவரை மாஹுவ இல்லா ஜில்துன் அலா ஆதுமி, கடுமையான நோய்க்கு ஆளாயிட்டார், எலும்புதான் மிஞ்சி இருக்குது,
தோல் தான் இருக்குது, இடையில சதையே இல்ல. இப்படி ஒரு நோய்க்கு ஆட்படுத்திட்டார் என்று சொன்ன போது அமர ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐயாகுது லஹு மிஅத ஷிம்ராஹின் வயضربوஹு பிஹா வர்பத்தன் வாஹிதத்தன். 100 குச்சிகள் அடங்கிய ஒரு கட்டை எடுத்து ஒரு அடி அவன் மேலாக தட்டுங்கள் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. நீ நியாயவாதியா இருந்தா மகானி எந்த அர்த்தத்துல சொன்னாரு அந்த அர்த்தத்தை எல்லாம் சொல்லணும். அப்ப அவதூறு கற்பிக்கிறதுக்காக வேண்டி மகானுடைய நூல்காரர் கூட நோயாளிக்கு சொன்ன இந்த சட்டமும் கூட பலமான ஹதீஸுடைய அடிப்படையில சொல்லி இருக்க, ஹதீஸ மறைச்சு அந்த நூல்காரர் சொன்னதுடைய அடிப்படை கருத்தை மறைச்சு எவனெல்லாம் விபச்சாரம் செய்வானோ சட்ட நூல் சாபி நூல் என்ன சொல்லுதுன்னு சொன்னா ஒரு விளக்கமாத்தால ஒரு தட்டு தட்டி போயிடும். இதுல விபச்சாரம் அடங்குமா? கேள்வி. விபச்சாரம் தடபடுமா? அதனாலதான் எல்லாரும் விபச்சாரம் வெளியே போச்சு. இப்படி ஒரு கருத்தை மக்களுக்கு முன்னால வைக்கிறானா இவன் உண்மையாளராக இருக்க முடியுமா? அவதூறு சொல்ற ஆளு ஒரு தலைவனா இருக்கலாமா? மார்க்கத்தை விளக்குவதற்கு உண்டான அந்த தகுதி இவருக்கு இருக்குதா? வினோத வினோதமா சகோதரர்களே, மது வருந்ததா இருந்தாலும் விபச்சாரத்தை தூண்டதா இருந்தாலும் இது போன்று இப்படி மார்க்க சட்டங்களை பிக்கு சட்டங்களை ஏழாகுடமாக மக்களுக்கு மத்தியிலே எடுத்துவதால் இவங்க சொல்லக்கூடிய சட்டம் எல்லாம் பாத்தீங்கன்னா அல்லாஹ் காப்பாத்து. இவர்களுடைய ஆய்வு, இவர்கள் மக்களுக்கு மத்தியிலே எடுத்து வைக்கக்கூடிய ஆய்வு. நான் ஒரே ஒரு ஹதீஸ் உங்களுக்கு முன்னால எல்லாருக்கும் பிரபலமா இருக்கிற ஹதீஸ் நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல விரும்புறேன். அத்தகையத்துல உட்கார்ந்து விரல் ஆட்டத்தை நீங்க பாப்பீங்க. எங்க இந்திய பாடுறாங்களா இல்லையா? ஆட்டாங்க. இவர் இந்த சட்டத்தை எடுத்து வச்சுக்கிட்டு போடுற ஆட்டம் கொஞ்சம் இல்ல, கை மட்டுமல்ல உடலே ஆடுது. இந்த ஆட்டம் போடுறாங்களே இதற்கு ஆதாரம் எல்லாம் அனபி மதுஹப், ஷாஃபி மதுஹப், ஹம்பலி மதுஹப் எல்லாமே தப்பு. நாங்க ஒண்ணுதான் சரியா செய்யறோம். அதுல இப்ப பார்த்தேன் ஒருத்தர் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்றாரு. அனபி ஷாஃபி மதுஹப்ல தூக்கி நிப்பாட்டுறாங்க விரல, அனபி மதுஹப்ல ஒரு தடவை ஆட்டி கீழே விட்டுறாங்க. இதுக்கு நாங்க ஆதாரம் கேட்கிறோம், யாருமே ஆதாரம் சொல்ல மாட்டேங்கிறான். எவன்கிட்டயுமே இல்லை சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில. ஆனா நாங்க சொன்னது ஹதீஸ்ல பலமா இருக்குது. விரல ஆட்டணும், உட்கார்ந்த உடனே ஆட்டணும், முடிகிற வரைக்கும் ஆட்டிக்கிட்டே இருக்கணும்னு சட்டம் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. ஆகையினாலதான் நாங்க ஆட்ட சொல்றாங்க. அல்லாம இவர்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஆதாரம் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, ஆதாரமே கிடையாது. யாருக்கு? அனபிக்கு இல்லையா? அனபி மதுஹப்ல என்ன செய்யறாங்க? அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் போது விரலை தூக்கி விட்டுருவாங்க, விரலை உயர்த்தி விட்டுறது அனபி மதுஹப். ஷாஃபி மதுஹப்ல வந்தவங்க விரலை தூக்கி நிப்பாட்டியே காட்டுவாங்க. மேற்கின் பக்கம் விரலை தூக்கி நஹ்வல் கிப்லத்தில் கிப்லாவின் பக்கம் நிப்பாட்டுவாங்க. இது மதுஹப் காட்டுது. இப்ப இவங்க புது மதுஹப் என்ன சொல்லுது? உட்கார்ந்தவன சொல்லட்டுனா கடைசி வரைக்கும் ஆட்டு. இது ஹதீஸ்ல இருக்குது. நான் அந்த ஹதீஸை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் அதிகமாயிட்டாலும் பரவாயில்ல, ஏன்னா எல்லாரிடத்திலும் பரவி நிற்கக்கூடிய ஒரு கருத்தா இருக்கிறதுனால இது உங்களுக்கு முன்னாலே எடுத்து என்னுடைய தாற்பயம் அந்தரங்கம் என்ன, என்னுடைய உண்மை நிலை என்னங்கிறத விளக்க வேண்டுங்கிறதுக்காக வேண்டி இதை உங்களுக்கு முன்னாலே எடுத்து வைக்க ஆசைப்படுறேன். பாருங்க, ஹதீஸ்ல வருது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாயில் இப்னு ஹுஜர் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஒரு குற்றம் வெளிவிக்கிறார். அதைத்தான் ஆதாரமாக காட்டுறாங்க. வாயில் இப்னு ஹுஜர் இருக்கக்கூடிய ஒரு சஹாபி ஹஸரத் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்திலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொழுகையை பார்க்க வந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தொழுகையை விவரிக்கிறார். கடைசியாக ஒரு வாசகம் என்ன வருது? சும்ம ரஃபஅ இஸ்பஅஹு சும்ம கபத சின்தைனி மின் அஸாபிஹி வஹல்லக ஹல்கத்தன் சும்ம ரஃபஅ இஸ்பஅஹு ஃபரஐதுஹு யுஹர்ரிகுஹா யதுஉ பிஹா. உலகத்துல இந்த ஒரு ஹதீஸ் தான் இருக்கு. அதைத்தான் இந்த ஹதீஸை எடுத்து வச்சுக்கிட்டு இவங்க போடுற ஆட்டமும் ஆட்டுற ஆட்டமும் நடக்குது. இந்த ஹதீஸ்ல அவர் என்ன சொல்றாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நான் தொழுகையை பார்க்க வந்தேன். அத்தஹியாத்துல உட்கார்ந்த பொழுது 2 விரலை மடக்கி வளையம் விட்டு நடு விரலையும் கட்டை விரலையும் மடக்கி மற்ற 2 விரலையும் மடக்கி கொண்டு வட்டமிட்டு ஒரு விரலை ஆட்டிய நிலையில் துஆ ஓதிய நிலையில் ஆட்டுவதை கண்டேன். துஆ ஓதிய நிலையில் ஆட்டுவதை கண்டேன், அசைத்ததை கண்டேன். இந்த ஹதீஸ்ல வருது. இந்த ஹதீஸை தான் உங்க அடிப்படையா வச்சுக்கிட்டு பாருங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்த உடனே விரலை தூக்கி
ஆட்டிக்கிட்டு இருந்தாங்க. இதைத்தான் வாயில் அறிவிச்சிருக்கிறாரு. இந்த ஹதீஸ் குறை இல்லாதது, பலமானது, இதற்கு எதிரில் ஒரு ஹதீஸ் கூட இல்லை. ஆகையினாலதான் நாங்க விரல ஆட்ட சொல்றோம். இது உண்மையா இருந்தா நம்மளும் ஆட்டுறதுல இது தவறு. இவர் பேசக்கூடிய இந்த பேச்சு உண்மையா இருந்துச்சுன்னா, காட்டுற ஆதாரம் உண்மையா இருந்துச்சுன்னு சொன்னா, எல்லாத்துக்கும் முன்னாடி நானே அமைச்சேன், செய்யவும் வேணும். ஆனா உண்மை அதுவான்னு கேட்டா அதான் என்ன சொல்றேன். என்ன இதுல வந்துச்சுன்னு சொன்னா, வாயில் இந்த ஹதீஸை அறிவிக்கிறதுல ஆசிம் இப்னு குலைப் அறிவிப்பாளர் அறிவிக்கிறார். வாயில் இருந்து ஹதீஸை எடுத்து அறிவிக்கக்கூடியவர் ஒரு அறிவிப்பாளர் ஆசிம் இப்னு குலைப். இவரை பலரும் நல்லவர் சொன்னாலும் கூட, சரிகள் இருந்தாலும் கூட, அலி இப்னு மதீனி என்று சொல்ல ஹதீஸுக்களா வள்ளுவர் சொல்றார், ஆசிம் இப்னு குலைப் என்ற இந்த அறிவிப்பாளர் தனித்த நிலையில் பிறருடைய சப்போர்ட் இல்லாமல் தனிமையான நிலையில் ஒரு அறிவிப்பை கொடுத்தால் அந்த அறிவிப்பு அங்கீகரிக்க தகுதாதது, அங்கீகரிக்க முடியாதது. இவரோட சப்போர்ட்டுக்கு வேற ஆட்களும் சேர்ந்து அறிவிச்சிருந்தா வேண்டாம், அந்த அறிவிப்புகளை ஏற்கலாம். இவர் தனித்த நிலையில் அறிவிப்பாரே ஆனால் இவருடைய அறிவிப்பு ஏற்கத்தகாதது. தனித்த நிலையிலே அறிவிப்பாரே ஆனால் அதை ஆதாரமாக கொள்ள இயலாது. அவ்வளவு பலவமான அறிவிப்பாளர் இவர் அல்ல.